to discuss about one of the important topic with respect to special series on current affairs. Okay, so இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய டாபிக் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட்னே சொல்ல முடியும். ஏன்னா வித் ரெஸ்பெக்ட் டு ரீசன்ட் இஷ்யூஸ், ஓகே, ஒரு வின்டர் செஷன்ல இன்ட்ரடியூஸ் பண்ண ஒன் ஆஃப் தி ஃபார்ம் பில், ஓகே, ஃபார்ம் லாஸ் ரிப்பில் ஆக்ட். இன் சென்ஸ் அந்த 3 ஃபார்ம் பில்ஸ் லாஸ்ட் இயர் வின்டர் செஷன்ல பாஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா? ஸோ அதை வந்து ரிப்பீல் பண்ணதா இப்போ ரீசெண்டா இருந்த இஷ்யூஸ் தான். ஓகே, ஸோ ஒரு 1 years ஆஃப் பாஸ்ட் 1 year ஃபார்மர்ஸோட ஒரு சீரியஸ் ப்ரொட்டஸ்ட், தட் இஸ் ஒரு லாங் ஹெல்டிங் ப்ரொட்டஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ரெப்பர்குஷனா தே ரிப்பீல் தட் ஆக்ட். ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஸ்கஷன்ஸ் எல்லாமே எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு இந்த 3 ஃபார்ம் பில்ஸோட ரிப்பீல் ஆக்ட் தான். ஸோ இது மேஜரா என்ன டாபிக்கை டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we are very much going to discuss about marketing reforms தான். ஓகே, ஸோ மார்க்கெட்டிங் ரிஃபார்ம்ஸ் தான் ஃபுல்லாகவே இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன் சென்ஸ் வாட் ஆர் ஆல் தி ஃபிளாஸ் இன் தி மார்க்கெட் ரிஃபார்ம்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த எக்ஸிஸ்டிங் ஃபிளாஸ் என்ன இருந்தது, இன் சென்ஸ் ப்ராப்ளம். ஓகே, ஸோ அதுல இருந்த ப்ராப்ளம் அதை எந்த அளவுக்கு ரெக்டிஃபை பண்ண ட்ரை பண்ணாங்க, ட்ரை பண்ணதோட ரெப்பர்குஷன்ஸ் என்ன, இன் சென்ஸ் அதோட சேலஞ்சஸ் என்னவா இருக்குது, தென் அதை ஓவர் கம் பண்றதுக்கு என்னெல்லாம் வே ஃபார்வர்ட் மெக்கானிசம்ஸ் பண்ணணும். ஸோ இதுதான் மேஜரா. ஓகே, இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற விஷயங்கள் இவ்வளவுதான். இன் சென்ஸ் மார்க்கெட்டிங் ரிஃபார்ம்ஸ்ல இது வரைக்கும் பண்ண ரிஃபார்ம்ஸ். ஓகே, ஸோ அதுல இருக்கக்கூடிய ரெப்பர்குஷன்ஸ், அதனால ஆன இஷ்யூஸ், அதை சார்ட் அவுட் பண்றதுக்காண்டி கொண்டு வந்த அந்த 3 ஃபார்ம் பில்ஸ். ஸோ அந்த 3 ஃபார்ம் பில்ஸோட இஷ்யூஸ், ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த ப்ரொடெஸ்ட், அதுக்கான ரீசன்ஸ் என்ன, அந்த ரீசன்ஸை எப்படி டேக்கிள் பண்றதுக்கு ஹவு தே பிரிங் ஆன் வே ஃபார்வர்ட் மெக்கானிசம்ஸ், இன்சென்ஸ் எப்படி அதை சொல்யூஷன் கொண்டு வருது அப்படிங்கிறத மேஜரா டிஸ்கஸ் பண்ண போறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ மார்க்கெட்டிங் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் ஸோ எனி ப்ராடக்ட். ஓகே, ஸோ எனி ப்ராடக்ட் விச் ஹஸ் டு பி ப்ரொடியூஸ்டு. ஸோ ப்ரொடக்ஷன் அப்படின்னு வரும்போது ஒரு இடத்துல இருந்து ப்ரொடியூஸ் பண்ணி இன்னொரு இடத்துல நம்ம என்ன பண்ணி ஆகணும்னா டு தி கன்சியூமர் வி ஹாவ் டு கிவ் இட் தட். ஓகே, ஸோ எனி ப்ராடக்ட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு அது நம்மளோட டே டு டே கன்சூமிங் ப்ராடக்ட்ஸ் இருந்தாலும் சரி, இல்லை வித் ரெஸ்பெக்ட் டு கமர்ஷியல் குட்ஸ், எனி திங். ஓகே, ஸோ அப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு ப்ராடக்ட் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்படின்னா தேர் மஸ்ட் பி அண்ட் ஸ்ட்ராங் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். ஓகே, சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வித் ரெஸ்பெக்ட் டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த ப்ராடக்ட்டை நீங்க எடுத்துட்டு போகும்போது அதுக்கான ஒரு பேஸ் அண்ட் மீன்ஸ் வந்து நம்ம எம்பசைஸ் பண்ணிருக்கணும். இன் சென்ஸ் வி ஹாவ் டு என்ஷூர் இட். ஸோ அந்த சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு வரும்போது ஹியர் நம்ம பார்க்கும்போது அக்ரிகல்ச்சர் குட்ஸ். ஸோ அக்ரிகல்ச்சர் குட்ஸை பொறுத்தளவுக்கு வி ஷுட் எம்பசைஸ் ஆன் ஃபார்ம் டு பிளேட் அப்படிங்கிற ஒரு மெக்கானிசத்துல ஃபங்க்ஷன் ஆகிறோம்னு வச்சுக்கோங்க. ஃபார்ம் டு பிளேட் இன் சென்ஸ் ஃப்ரம் தி ப்ரொடக்ஷன் யூனிட். ப்ரொடக்ஷன் யூனிட் அப்படிங்கிறது அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு. ஓகே, பிளேட் அப்படிங்கிறது டு அவர் செல்ஃப். ஓகே, கன்சியூமர்ஸ் வி ஆர் ஈட்டிங் தி ஃபுட், ரைட்? ஸோ இந்த ஃபார்ம் டு பிளேட் அப்படின்னு வரும்போது இந்த இதுக்குள்ள நடக்கக்கூடிய இந்த சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் இருக்கும் இல்லையா, இந்த சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டை ஹவு தே ஆர் ரெகுலேட்டிங் ஆர் ஹவு தே ஆர் ஃபங்க்ஷனிங் திஸ் ப்ராசஸ். ஓகே, ஸோ ஒரு இடத்துல இருந்து ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்ல இருந்து ஒரு இண்டிவிஜுவல் ஆர் ஒரு கன்சியூமருக்கான ஒரு ப்ராடக்டை ஹவு தே ஆர் சப்ளையிங் இட். ஏன்னா அது ஒரு மேஜர் இஷ்யூ வித் ரெஸ்பெக்ட் டு ஃபுட் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் ஆல். ஸோ அதுல ஒரு டவுட்டும் கிடையாது. ஸோ அப்படி இருக்கிற சுச்சுவேஷன்ல எப்படி இந்த ப்ராடக்ட்டை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு வர்றாங்க, அதை எவ்வளவு எஃபிஷியன்ட்டா கொண்டு வர்றாங்க, அந்த எஃபிஷியன்சி எப்படி மெயின்டைன் பண்றது. ஸோ அதுக்காக கொண்டு வந்ததுதான் இந்த மார்க்கெட்டிங் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது. ஸோ மார்க்கெட்டிங் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது இது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் தானா இல்லை. ஓகே, ஸோ பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் ஆல்சோ வி ஆர் ஃபேசிங் திஸ் டைப் ஆஃப் திங்ஸ். ஓகே, ஸோ அப்ப இருந்தே மார்க்கெட் ராயல் கமிஷன்ஸ் சொல்லுவாங்க 1928. ஓகே, அப்பயே ஒரு கமிஷன் போட்டு மார்க்கெட்டிங் ரிஃபார்ம்ஸ் பத்தி பேசியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷன்ல பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் மார்க்கெட்டிங் ரிஃபார்ம்ஸ் எதை பேஸ் பண்ணிருந்துச்சு, இன்சென்ஸ் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அதோட அப்ஜெக்டிவ்ஸ் மாறுது, அதோட இன்டென்ஷன் மாறுது, அதோட விஷன் மாறுது. இன்சென்ஸ் அது சால்வ் பண்ணக்கூடிய பர்பஸ்ன்னு இருக்கும்ல. ஸோ ஒரு மார்க்கெட்டிங் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வராங்கன்னா அந்த காலகட்டத்தில் எதை சால்வ் பண்றதுக்காண்டி அந்த மார்க்கெட்டிங் ரிஃபார்ம்ஸை கொண்டு வந்தாங்க. ஸோ பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் கவர்மெண்ட் கொண்டு வந்த மார்க்கெட்டிங் ரிஃபார்ம்ஸ், ஓகே, ஸோ பிரிட்டிஷ் கவர்மெண்ட், ஓகே, ஸோ அவங்க கொண்டு வந்த மார்க்கெட்டிங் ரிஃபார்ம்ஸ் எதை பேஸ் பண்ணி இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க என்ஷூர் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னவா இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா பிரைஸை மெயின்டைன் பண்ணி ஆகணும். அதுதான் அவங்களோட மேஜர் அப்ஜெக்டிவ். ஃபுட் செக்யூரிட்டி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடையாது. அவங்களோட மேஜர் அப்ஜெக்டிவ் என்னவா இருந்துச்சு, பிரைஸை மெயின்டைன் பண்ணி ஆகணும். அண்ட் அட் த சேம் டைம் கேஷ் கிராப்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ லைக் காஃபி, டீ, கோகோனட், ஸோ இந்த மாதிரி கேஷ் கிராப்ஸ் சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த கேஷ் கிராப்ஸை எப்படி கமர்ஷியலைஸ் பண்றது, இன் சென்ஸ் ஹவு வி கேன் ஏபிள் டு ட்ரேட் திஸ் ப்ராடக்ட் ஃப்ரம் ஒன் கண்ட்ரி டு அனதர் கண்ட்ரி ஆர் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு இண்டஸ்ட்ரியல் குட்ஸ், ஓகே, ஸோ இண்டஸ்ட்ரியலுக்கு தேவைப்படக்கூடிய பை ப்ராடக்ட்ஸ் லைக் காட்டன், ஜூட்டு, இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் மேலதான் அவங்களோட இன்டென்ஷன் இருந்துச்சோ தவிர தே ஆர் நாட் மோர் கன்சர்ன் வித் ஃபுட் செக்யூரிட்டி ஆர் நியூட்ரிஷன் செக்யூரிட்டி ஆர் அதர் திங்ஸ். ஓகே, ஸோ அப்போ பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் இருக்கக்கூடிய ரிஃபார்ம்ஸ், தட் இஸ் மார்க்கெட் ரிஃபார்ம்ஸ் என்னவா இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரைஸை மெயின்டைன் பண்ணணும், அட் த சேம் டைம் கேஷ் கிராப்ஸ் மாதிரி விஷயங்களை கமர்ஷியலைஸ் பண்ணி அடுத்த நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போகணும். அட் த சேம் டைம் பிரிட்டிஷுக்கும் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் எவ்வளவு தூரம் சப்போர்ட் ஆகுமோ அந்த
மெக்கானிசத்தை மட்டும்தான் அவங்க ப்ரொமோட் பண்ணாங்க. அதுக்கான ரெக்குயர்மெண்ட்டை தான் மார்க்கெட்டிங் ரிஃபார்ம்ஸ் அவங்க பண்ணாங்க. பட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் வி ஆல் நோ த சிச்சுவேஷன்ஸ். ஓகே, ஸோ வி ஆர் ஃபேசிங் என் நம்பர் ஆஃப் ஃபெமைன்ஸ். ஓகே, ஸோ ஃபெமைன்ஸ் இருந்துச்சு, மால் நியூட்ரிஷன்ஸ் இருந்துச்சு, ஓகே, ஃபுட் செக்யூரிட்டிஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு, நியூட்ரிஷன் செக்யூரிட்டி இப்போ இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். அப்போ அதை பத்தி பேசுறது கூட நமக்கு கிடையாது. ஓகே, ஸோ அப்போ அந்த அளவுக்கு என்னவா இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய மால் நியூட்ரிஷன்ஸ் இஷ்யூஸ் எல்லாமே இருந்தது. ஸோ அப்போ அதை ஓவர் கம் பண்றதுக்கு நம்ம நிறைய ரிஃபார்ம்ஸ் எடுத்துட்டு வந்தோம். ஸோ நிறைய ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு வரும்போது இன்சென்ஸ் அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன் கொண்டு வந்தோம், இன்சென்ஸ் கிரீன் ரெவல்யூஷன் கொண்டு வந்தோம், ஒயிட் ரெவல்யூஷன்ஸ் கொண்டு வந்தோம். ஓகே, ஸோ அப்போ மெனி டைப் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ் வி அடாப்டட். ஓகே, ஸோ கிரீன் ரெவல்யூஷன் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்போ அந்த ரிஃபார்ம்ஸோட சேர்ந்து வந்தது தான் இந்த மார்க்கெட்டிங் ரிஃபார்ம்ஸ். அப்போ மார்க்கெட்டிங் ரிஃபார்ம்ஸோட ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸோட அப்ஜெக்டிவ் என்னவா இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் அப்ஜெக்டிவ், ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ் என்னவா இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, டு என்ஷூர் ஃபுட் செக்யூரிட்டி. ஸோ ஃபுட் செக்யூரிட்டி தான் அவங்களுக்கான மேஜர் அப்ஜெக்டிவ். ஓகே, ஸோ அப்போ மார்க்கெட்டிங் ரிஃபார்ம்ஸ் எதுக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரும் பட்னி இல்லாம அன்னைக்கு தூங்கணும் அப்படிங்கிறது அதோட அப்ஜெக்டிவ், நத்திங் மோர் தன் தட். ஸோ ஒரு மார்க்கெட்டிங் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ராடக்டை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போறது. இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இடைத்தரகர்கள், இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ப்ராசஸ் எப்படி இருக்கு, இதை எந்த அளவுக்கு ஸ்ட்ரீம்லைன் பண்ணியிருக்காங்க, அதை பத்தி தான் பேசுறது. அப்போ ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ண மார்க்கெட் ரிஃபார்ம்ஸ் எல்லாமே எதை பேஸ் பண்ணி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் செக்யூரிட்டிஸ் தான். நான் at the same time providing remunerative prices for the farmers. So remunerative prices in sense இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய மினிமம் சப்போர்ட் பிரைஸ் சொல்றோம் இல்லையா, ஸோ டிமாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ ஓகே, மினிமம் சப்போர்ட் பிரைஸ் இஸ் அண்ட் செப்பரேட் டாபிக். மினிமம் சப்போர்ட் பிரைஸை பொறுத்தளவுக்கு யூ வில் கவர் இன் தி ஜெனரல் ஸ்டடிஸ் 3. ஆதில் சார் அந்த கிளாஸஸ் எடுப்பாருன்னு வச்சுக்கோங்க வித் ரெஸ்பெக்ட் டு மினிமம் சப்போர்ட் பிரைஸ். பட் வித் ரெஸ்பெக்ட் டு இன்னைக்கு மார்க்கெட் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு வரும்போது ஒரு ரெமுனரேட்டிவ் பிரைசஸ் ஃபார் தி ஃபார்மர்ஸ் கொடுத்தாகணும். பிகாஸ் இன் ஆர்டர் டு என்ஷூர் த இன்வெஸ்ட்மெண்ட் செக்யூரிட்டி. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் செக்யூரிட்டி இன் சென்ஸ் அவங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு சம் செக்யூரிட்டிஸ் வேணும் இல்லையா, ஸோ அதை மெயின்டைன் பண்றதுக்காக வேண்டியும். ஸோ இண்டிவிஜுவலா அண்ட் கன்சியூமரா த்ரூ அவுட் தி நேஷன் இன் ஆர்டர் டு என்ஷூர் ஃபுட் செக்யூரிட்டி. இதுதான். அட் த சேம் டைம் ஆகுமெண்டேஷன் இன் சென்ஸ் ஒன்னு சேர்க்கிறது, மார்க்கெட்டை வந்து என்ன பண்றதுன்னா கன்சாலிடேட் பண்றது. இந்த 3 விஷயங்கள் தான் மேஜரா இருந்தது டெவலப்மெண்ட்ல ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். ஸோ ஒன்னு ஃபுட் செக்யூரிட்டி என்ஷூர் பண்ணி தரது, இன்னொரு ஃபார்மர்ஸ்க்கான ரெமுனரேட்டிவ் பிரைசஸ், இன்னொன்னு மார்க்கெட்டை ஆகுமெண்டேஷன் பண்றது. இன் சென்ஸ் ஒன்னு சேர்க்கிறது எதுக்குன்னா அந்த ஏசிமெட்ரினஸ் சொல்லுவாங்க. இன் சென்ஸ் அது டீஃப்ராக்மெண்டேட்டா இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா பிரைஸ் ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி இன்னொரு இடத்துல பிரைசஸ் இருக்காது. அப்ப இன்ஃபிளேஷன் ஒரு இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரி இன்னொரு இடத்துல உங்களால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. அப்ப அதனால இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்ன அப்படிங்கறதெல்லாம் லேட்டர் திங்ஸ். ஓகே, பட் அந்த ஆகுமெண்டேஷன் மெக்கானிசத்தை கொண்டு வரணுங்கிறதுக்காக இதுதான் அப்ஜெக்டிவ். சரி, இந்த ரோலை யார்கிட்ட கொடுத்தாங்க? ஸோ இந்த ரோலை கவர்மெண்ட் இன் சென்ஸ் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எம்பசைசஸ் தட் it is the role of government because it is comes under the state list. Agriculture state listல வரக்கூடிய ஒண்ணு. ஸோ அக்ரிகல்ச்சரை பொறுத்தளவுக்கு வெரி ஸ்பெசிபிக் மார்க்கெட் ரெகுலேஷன்ஸை பொறுத்தளவுக்கு அதை மெயின்டைன் பண்ணக்கூடிய ரோல் யாரோடது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட்டோட தான். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அது இட் டேக்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான ரோல் எங்க இருக்குன்னா 7th ஷெட்யூல்ல 14, 26, 28 இந்த லிஸ்ட்ல எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். ஏன்னா பின்னாடி ஒரு இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா இதை வயலேட் பண்ண மாதிரி ஒரு ப்ரொவிஷன் நம்ம பேசுவோம். ஓகே, ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே இந்த ஆர்டரை பாஸ் பண்ணது. அப்போ ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கிற ஒரு ப்ரொவிஷன்ஸ் அக்ரிகல்ச்சர் ரிஃபார்ம்ஸோ இல்ல மார்க்கெட் ரிஃபார்ம்ஸோ தென் ஹவு தே இன்வால்வ் இன் திஸ் ப்ராசஸ் அப்படின்னா தே ஆர் ஹேவிங் சர்டன் ப்ரொவிஷன்ஸ். அதனால சொல்றேன். ஸோ அப்போ இங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் இந்த முழு ரோல் இருக்கு. அப்ப ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணிக்கலாம்னா தே மேக் தேர் ஓன் லெஜிஸ்லேஷன் இன் சென்ஸ் அவங்க தனக்கான வரையறையை அவங்க நிர்ணயிச்சுக்கலாம். எப்படி இந்த மார்க்கெட்டை நம்ம ரெகுலேட் பண்ண போறோம், இன்சென்ஸ் எப்படி மண்டிஸை ரெகுலேட் பண்ண போறோம், எப்படி சந்தைகள்னு சொல்லுவோம் இல்லையா இதை ரெகுலேட் பண்ண போறோம், எப்படி வார சந்தைகளை நம்ம மெயின்டைன் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான். ஸோ இதை ரெகுலேட் பண்றதுக்கு அவங்க என்ன வச்சுக்காங்கன்னா தேர் ஹேவிங் சம்டைம்ஸ் ஸ்பெஷல் லெஜிஸ்லேஷன்ஸ். ஸோ அந்த லெஜிஸ்லேஷனை மேக் பண்றதுக்கான பவர் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா ஸ்டேட் கிட்ட தான் இருக்கு. அப்ப ஸ்டேட் என்ன ரெகுலேட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா they are having a law. Okay, each state having certain law in the name of agriculture product market committee. அந்த கமிட்டியோட ரோல் என்னன்னு பாத்தீங்கன்னா it is getting on power from that act. ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் மூலமா வந்தது. ஸோ அவங்கள பொறுத்தளவுக்கு அதோட பர்பஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா in order to ensure transparency and accountability. ஸோ வெளிப்படைத்தன்மை இருக்கணும். தென் ஃபார்மர்ஸ் கொண்டு வர ப்ராடக்ட் இருக்கு இல்லையா அதுக்கான ஃபேர் பிரைசஸ் அவங்க எடுத்துக்கிறது. அட் த சேம் டைம் மார்க்கெட்லயும் பிரைசஸ் என்ன ஆயிடக்கூடாது, இன்க்ரீஸ் ஆயிடக்கூடாது. அப்ப எல்லாரும் அஃபெக்ட் ஆவாங்க. ஓகே, அப்ப இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ப்ராசஸ் என்ன, இதை ரெகுலேட் பண்ணக்கூடிய விஷயங்களா தான் ஸ்டேட் லிஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தது. அப்ப எப்படி ரிஃபார்ம்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சீரியஸ் ரிஃபார்ம்ஸ் இந்த டேர்ம்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் எப்ப நடந்ததுன்னா ஆஃப்டர் எல்பிஜி தான். ஸோ லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன் சொல்றோம் இல்லையா, இந்த 1991 அப்புறம் நடந்த ரிஃபார்ம்ஸ்ல தான் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட் ரிஃபார்ம்ஸ் அதிகமா எம்பசைஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஃபுட் செக்யூரிட்டிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்த டைம் பீரியட். ஓகே, பிஃபோர் 1990s இல்ல அதெல்லாம்
Then after we are concerned with food surplus நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. we are food security enough. okay, so அப்ப food surplus ஆகுது அப்படின்னா கமர்ஷியலைஸ் பண்ணணும். அப்ப ப்ராடக்ட்டை கமர்ஷியலைஸ் பண்ணணும். அட் த சேம் டைம் யூ ஹாவ் டு கிவ் ஸ்பேஸ் ஃபார் தி மார்க்கெட் இன் சென்ஸ் பிரைவேட் இன்வெஸ்டர்ஸை நீங்க அலோவ் பண்ணணும் உள்ள. ஸோ அதுக்கு முன்னாடி வெறும் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் இல்ல வித் ரெஸ்பெக்ட் டு மோஸ்ட் ஆஃப் த ப்ரொவிஷன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு லோக்கல் இன்டர்மீடியரிஸ், இந்த இடைத்தரகர்கள்னு சொல்லுவோம் இல்லையா, இவங்க மட்டுமே இன்வால்வ் ஆகிட்டு இருந்த பிசினஸ். ஸோ இடையில இருக்கக்கூடிய இடைத்தரகர்கள், அப்புறம் ஃபார்மர்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கவர்மெண்ட், இவங்க மட்டுமே இன்வால்வ் ஆகிட்டு இருந்த ஒரு ப்ராசஸ்ல 1991 அப்புறம் என்ன ஆகுதுன்னா மார்க்கெட் ரிஃபார்ம்ஸ் நடக்க ஆரம்பிக்குது. அப்ப நிறைய ஸ்டேக் ஹோல்டர்ஸ் உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. இன் சென்ஸ் மல்டிபிள் அக்ரி பிசினஸ் இனிஷியேட்டிவ்ஸ் இன் சென்ஸ் இன்னைக்கு ரிலையன்ஸ் தே ஆர் செல்லிங் தி அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ். ஓகே, ஸோ அவங்களும் டொமேட்டோ இதெல்லாம் விற்கிறாங்க இல்லையா, பிக் பாஸ்கெட் தே ஆர் செல்லிங் இட். ஸோ அப்ப அந்த அக்ரி பிசினஸ் யூனிட்ஸ் உள்ள வர்றாங்க இல்லையா, இவங்களுக்கு யூ ஹாவ் டு ஃபெசிலிட்டேட் தி மார்க்கெட். ஸோ அவங்களுக்கான மார்க்கெட்டை நீங்க ஃபெசிலிட்டேட் பண்ணி தரணும் அப்படின்னா யூ ஹாவ் டு டூ சம் சீரியஸ் ரிஃபார்ம்ஸ் இன் தி மார்க்கெட்ஸ். ஓகே, ஸோ அப்போ மார்க்கெட்டிங் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு வரும்போது தேர் ஆர் மெனி மெக்கானிசம்ஸ். ஸோ இங்க இருந்து உங்களால பார்க்க முடியும் 2001ல இருந்து 2019 தேர் ஆர் மெனி ரிஃபார்ம்ஸ். ஓகே, லைக் தேர் அப்பாயிண்டட் மெனி மார்க்கெட் கமிட்டிஸ், எம்பவர்டு கமிட்டிஸ், குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கமிட்டிஸ். ஸோ எவ்வளோ இம்பர்சைஸ் பண்ணி என்ன பண்றாங்கன்னா அட்மோஸ்ட் எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேர் ரெக்வயர்ட் ஃபார் சம் மார்க்கெட் ரெகுலேஷன்ஸ். ஸோ மார்க்கெட் ரிஃபார்ம்ஸ்னுங்கிறது ஒன்று இன்னவிட்டபிள் அண்ட் அன்அவாய்டபிள்னு சொல்றாங்க. அது நம்ம அதில் இருக்கக்கூடிய லிமிடேஷன்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு புரிய வரும். சும்மா இதெல்லாம் ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ், நாட் அட் ஆல் ரெக்வயர்டு. ஓகே, ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. வி ஆர் ஹேவிங் சர்டன் டேட்டாஸ், தட்ஸ் ஆல். ஸோ அப்போ என்ன பேசிக்கா ரெக்வயர்ட் ரிஃபார்ம்? ஸோ பேசிக்கா ரெக்வயர்ட் ரிஃபார்ம் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். ஸோ ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சிருச்சு, மார்க்கெட் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது யாரோடது அப்படின்னா அது ஸ்டேட்டோட கண்ட்ரோல்ல இருக்கு. ஸ்டேட் கவர்மெண்ட் தான் பண்ண முடியும் அப்படிங்கிறது இது வரைக்கும் நம்ம பார்த்த விஷயங்கள். மார்க்கெட் ரிஃபார்ம்ஸ் எதுக்கு தேவைன்னா ஃபுட் செக்யூரிட்டி என்ஷூர் பண்ணணும், ப்ராடக்ட் ஆகுமெண்டேஷன் பண்ணணும், இன்சென்ஸ் கமர்ஷியல் ப்ராடக்ட்ஸ், சர்ப்ளஸ் ப்ராடக்ட்ஸை நீங்க மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். ஜெனரல் கன்சர்ன்ஸ் என்னவா இருக்கும்? எதுக்கு இந்த மார்க்கெட் ரிஃபார்ம்ஸை கொண்டு வராங்க? எதுக்கு இந்த 3 ஃபார்ம் பில்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணணும்? இந்த ஃபார்ம் பில்ஸை இன்ட்ரடியூஸ் பண்றதுல இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு மார்க்கெட் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது அதோட பேசிக் இன்டென்ஷன் என்னவா இருக்கும் பாத்தீங்கன்னா, in order to ensure food security and nutrition security தான், no doubt. Okay, so everyone has to be get on food because right to food is a fundamental rights. And at the same time, nutritional security is also often emphasized in the recent reforms. Our Poshan Abhiyan scheme leo, illa other government schemes leo, they are emphasized on nutrition security. Okay, so in order to overcome the child mortality, undernourishment, child wasting, இதெல்லாம் சொல்றோம் இல்லையா, குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ்ல வரக்கூடிய மெஷர்ஸ், இது எல்லாமே நியூட்ரிஷனல் இன்செக்யூரிட்டி இருக்கக்கூடிய விஷயங்களா தான் இருக்கு. அப்படிங்கறதுனால we are emphasized on nutrition security. அப்ப ஃபர்ஸ்ட் மார்க்கெட் ரிஃபார்ம்ஸோட பேசிக் அப்ஜெக்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா to ensure food security and nutrition security. And at the same time to avoid wastages. So that is the market surpluses because FAO, okay, so Food and Agriculture Organization, it stated that India wastes more than 40% of foods. Okay, before come to the plate. So come to the plate in sense நீங்க ஃபுட்டை கொண்டு போய் வேஸ்ட் பண்றது கிடையாது. பிஃபோர் கம் டு தி பிளேட், உங்க பிளேட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட 40% ஆஃப் ஃபுட் வந்து வேஸ்ட் ஆயிடுது. அப்ப இதை நம்ம கமர்ஷியலைஸ் பண்ணா, இதை நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போனா அதுதான் அந்த ரிஃபார்ம்ஸ். தட் இஸ் நத்திங் பட் ஓகே, அதோட பர்பஸ் இதுதான். And increase in urbanization and income levels. So increase in urbanization அப்படின்னு வரும்போது சேஞ்சிங் ஃபுட் ஹேபிட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்ஸ் நீங்க என்ஜாய் பண்ணிருக்க முடியாது. தென் இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரெண்ட்ல ஸ்கிம்டு ஃபுட்ஸ் லைக் ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் ஆர் வெரி பாப்புலர் இன் திஸ் ஒன். ஓகே, ஸோ நிறைய நம்ம கமர்ஷியலைஸ் ஆயிட்டதுனால பாப்புலர் ஃபுட்ஸ் எல்லாமே என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ப்ராசஸ்டு ஃபுட்ஸா தான் இருக்கு. ஓகே, ஸோ அப்போ அர்பனைசேஷன் டெண்டன்சி வரும்போது தே ஆர் மோர் கன்சர்ன் வித் மோர் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அஸ் வெல் அஸ் தே எம்பசைஸ் ஃபார் தி குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ். ஸோ நிறைய ஆர்கானிக் ஃபார்மிங் வந்துருச்சு, நிறைய ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் வந்துருச்சு, ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் ஆக ஆரம்பிக்குது. அப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே ரா மெட்டீரியல்ஸ் எங்க இருந்து வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரம் தி அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு தான். அண்ட் அட் த சேம் டைம் இன்கம் லெவல் இன்க்ரீஸ் தி பையிங் பிஹேவியர் ஆர் பர்ச்சேசிங் பிஹேவியர் என்ன பண்ணும்னா இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அது வரைக்கும் நம்ம ரொம்ப லிமிட்டடா ஒரு ஸ்மால் ஸ்கேல் இதுல நம்ம கன்சியூம் பண்ணிக்கிட்டு இருந்தது இப்போ என்ன ஆகும்னா ஃபுட் டைவர்சிஃபை ஆகும். அப்ப இன்கம் லெவல் இன்க்ரீஸ் ஆகுறதோ, அர்பனைசேஷன், இதெல்லாம் தப்பு கிடையாது. பட் இதுக்கு ஏற்றாப்படி நம்ம மார்க்கெட்டை என்ன பண்ணியாகணும்னா ரிஃபார்ம் பண்ணியாகணும். அதுதான் அதோட ரெக்குயர்மெண்ட். ஓகே, ஸோ அர்பனைசேஷன் இன்க்ரீஸ் ஆகுது, இன்கம் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ பையிங் பிஹேவியரும் பையிங் ஆப்ஷன்ஸும் என்ன ஆகுதுன்னா பீப்புளுக்கு நிறைய டெவலப் ஆக ஆரம்பிக்குது. அப்போ அதனால என்ன டிமாண்ட் ரெக்குயர்மெண்ட் ஆகும் பாத்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் த மார்க்கெட் தேவைப்படுது. ஸோ அப்போ அதுக்கு என்ன தேவைன்னா நீங்க மார்க்கெட்டை ஈஸ் பண்ணி தரணும். இன்சென்ஸ் மார்க்கெட்டை நீங்க ரெகுலேட் பண்ணி தரணும். அட் த சேம் டைம் யூ ஷுட் ஃபெசிலிட்டேட் தி இன்வெஸ்டர்ஸ். Okay, then
பேட்டர்ன் சேஞ்ச் ஆயிடுச்சு, கன்சூமிங் பேட்டர்ன் சேஞ்ச் ஆயிடுச்சு, ப்ராடக்ட்ஸோட கன்சூமிங் பேட்டர்ன். ஸோ ஒன்ஸ் அப்பான் அ டைம் ஈட்டிங் ஆன் சிக்கன் ஆர் ஃபிஷ் ஆர் சம்திங் இஸ் வெரி ரேர் அக்கேஷன்ஸ். பட் இன்னைக்கு ஆஃப் லேட் நிறைய பேர் நம்ம எடுத்துக்கிட்டு தான் இருக்கும். அப்ப நிறைய என்ன ஆகுதுன்னா ரிஃபார்ம்ஸ் நடக்க ஆரம்பிக்குது, சேஞ்சிங் பேட்டர்ன், ஃபுட் ஹேபிட்ஸ் சேஞ்சஸ் ஆக ஆரம்பிக்குது. And at the same time we have to link with overseas market in order to ensure the income level of the farmers. So double the farmers income 2022ங்கிறது நம்மளோட கோல். ஸோ ஃபார்மர்ஸோட இன்கம் இரட்டிப்பாக நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிறது நம்மளோட கோல்னு வச்சுக்கோங்க 2022ல. அட் த சேம் டைம் இன்கம் லெவல் ஃபார் தி நேஷன். ஸோ நேஷன் இன்கம் நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும். அட் த சேம் டைம் எக்ஸ்போர்ட் மூலமா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா we are having a good market advantage. ஸோ குட் மார்க்கெட் அட்வான்டேஜ் அப்படிங்கும் போது அப்போ ஓவர்சீஸ் மார்க்கெட்டை நம்ம டிஸ்டன்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னா லிங்கேஜஸ் தேவைப்படுது, சப்ளை செயின்ல லிங்கேஜஸ் தேவைப்படுது. அப்போ அதுக்கான என்விரான்மெண்ட்டை we have to facilitate. And at the same time low degree of government intervention, in sense roll back of state ன்னு சொல்றோம். roll back of state in sense nothing but அதுக்கு முன்னாடி மார்க்கெட்ல இருக்கக்கூடிய விஷயங்களை கவர்மெண்ட் எடுத்து பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. இப்ப என்ன சொல்றோம் அப்படின்னா கவர்மெண்ட் ஹாஸ் டு கம் பேக். இன் சென்ஸ் நம்ம எப்படி மத்ததுல நம்ம டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிற ஒரு ப்ரொபோசல்ஸ் கொண்டு வரோம் இல்லையா இண்டஸ்ட்ரீஸ்ல, லைக் ஏர் இந்தியாவை நம்ம டிஸ்இன்வெஸ்ட் பண்ணியாச்சு, ஓஎன்ஜிசி, கெயில், இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் எப்படி டிஸ்இன்வெஸ்ட் பண்றோமோ அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்லயுமே கவர்மெண்ட் என்ன பண்ணி ஆகணும்னா வெளியே வரணும்ன்றாங்க. அதனாலதான் இந்த 3 ஃபார்ம் பில்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் அண்ட் செகண்ட் எல்பிஜி ரிஃபார்ம்ஸ் சொன்னாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எல்பிஜி ரிஃபார்ம்ஸ் இட் இஸ் மோர் கன்சர்ன் வித் தி இண்டஸ்ட்ரியல் செக்டர்ஸ் அண்ட் சர்வீஸ் செக்டர்ஸ். இந்த செகண்ட் ரெவல்யூஷன், இந்த ரெவல்யூஷன் எதை சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 3 ஃபார்ம் பில்ஸோட அப்ஜெக்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் கன்சிடர்ட் டு பி தி எல்பிஜி ரிஃபார்ம்ஸ் இன் தி அக்ரிகல்ச்சர் செக்டர் அப்படின்னு தான் சொன்னாங்க. அப்போ மார்க்கெட் இன்டர்வென்ஷன்ல கவர்மெண்டோட ரோல் என்னவா இருக்கணும் பாத்தீங்கன்னா ரோல் பேக் ஆஃப் ஸ்டேட். அதுதான் அதோட டிமாண்ட். எல்பிஜியோட டிமாண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா யூ ஹேவ் டு கெட் பேக். கவர்மெண்ட் இருக்க வேண்டிய இடத்துல மார்க்கெட் வில் ஃபெசிலிட்டேட் அப்படிங்கிறது அதோட அப்ஜெக்டிவ். ஸோ லிபரலைசேஷன் ப்ரோக்ராம்ஸ் அதை தான் எம்பசைஸ் பண்ணுது. அண்ட் அட் த சேம் டைம் வி ஹேவ் டு கிவ் அன் கமிட்மெண்ட் டு தி இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ் லைக் வெரி ஸ்பெசிபிக் WTO. WTO we signed an agreement on agriculture. So agreement on agriculture we have to reduce the amber box, blue box, green box subsidies னு இருக்கும். So அதுல amber box subsidies நம்ம reduce பண்ணி ஆகணுங்கிறது நம்மளோட கமிட்மெண்ட். So subsidies அப்படிங்கிறது நம்ம கொடுக்கக்கூடிய MSPs இருக்கு இல்லையா, அது subsidies தான். ஃபெர்டிலைசர்ஸ் கொடுக்குறோம் இல்லையா, அதுவும் subsidies தான். எலக்ட்ரிசிட்டிக்கு ப்ரொவைட் பண்றோம் இல்லையா, அதுவும் subsidies தான். We have to maintain it. ஸோ அதை நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளோட கமிட்மெண்ட். அதுதான் WTOல இருக்கக்கூடிய இஷ்யூஸ், அக்ரிமெண்ட் ஆன் அக்ரிகல்ச்சர்னு சொல்லுவோம். ஸோ அதையும் நம்ம கொண்டு வரணும். அப்ப இவ்வளவு கன்சர்ன்ஸ் இருக்கு ரிஃபார்ம்ஸ்க்கு தேவைப்படுது அப்படின்னா. ரிஃபார்ம்ஸ்னு ஒண்ணு தேவையா அப்படின்னா இன் ஆர்டர் டு அண்டர்ஸ்டாண்ட் தி பிரசன்ட் நேச்சர் இன் சென்ஸ் இப்ப இருக்கக்கூடிய பிரசன்ட் சுச்சுவேஷன் நீங்க ஸ்டடி பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ரிஃபார்ம்ஸ் எசென்ஷியலா இல்லையாங்கிறது உங்களுக்கு தெரிய வந்துடும். ஸோ there is no doubt அப்படிங்கிறது உங்களுக்கு கன்ஃபார்மே ஆயிடும். அப்ப ஜென்ரலா மார்க்கெட் ரிஃபார்ம்ஸ் எதுக்கு தேவை அப்படிங்கிறது ஜஸ்ட் ஃபார் யுவர் இன்ட்ரோடக்ஷன். இது வரைக்கும் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். இன்சென்ஸ் மார்க்கெட்டிங் ரிஃபார்ம்ஸ்னா என்ன, யாருக்கு அந்த ரோல் இருக்கு, எதுக்காக வேண்டிய மார்க்கெட் ரிஃபார்ம்ஸ் தேவைப்படுது. ஓகே, அப்ப மார்க்கெட் ரிஃபார்ம்ஸ் தேவைப்படுதுன்னா அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரசன்ட் சுச்சுவேஷன் என்னவா இருக்கு? இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரசன்ட் சுச்சுவேஷன் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் இன் தி மார்க்கெட். ஸோ ரெகுலேட் பண்ணி இருக்கக்கூடிய மார்க்கெட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு இல்லையா, இதுல இருக்கக்கூடிய பேசிக் சேலஞ்சஸ் என்ன அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம ஸ்டடி பண்ண போறோம். அப்ப என்ன பிரசன்ட் சுச்சுவேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓவராலா எத்தனை ரெகுலேட்டட் மார்க்கெட்ஸ் இருக்கு. ரெகுலேட்டட் மார்க்கெட்ஸ் இன் சென்ஸ் இட் இஸ் லிஸ்டட் அண்டர் தி கவர்மெண்ட். ஸோ கவர்மெண்ட் லைசன்ஸ்டு வெரி ஸ்பெசிபிக் ஸ்டேட் கவர்மெண்ட் லைசன்ஸ்டு மார்க்கெட்ஸ் ஆர் மண்டிஸ், சந்தைகள்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் ரெகுலேட்டட் மார்க்கெட்ஸ் ஆர் மண்டிஸ் அப்படிங்கிறது ஓவராலா எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 7,246 ரெகுலேட்டட் மார்க்கெட்ஸ் 2011 சென்சஸ்ல இருக்கக்கூடியது. சென்சஸ்ன்னு சொல்ல முடியாது, அன்னைக்கு இருக்கக்கூடிய டேட்டால. ஓகே, ஸோ அப்ப இன்னைக்கு எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கூட இருக்கலாம். ஓகே, ஆனா அட் த சேம் டைம் வார சந்தைகள்னு சொல்லுவோம் இல்லையா, ரூரல் பீரியாடிக் மார்க்கெட்ஸ். நம்ம ஊர்ல எல்லாம் வில்லேஜ்ல இருந்தீங்கன்னா ஸோ அங்கெல்லாம் வாரச்சந்தைன்னு ஒண்ணு போடுவாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய வாரச்சந்தைகள் மட்டுமே எவ்வளவு இருக்குன்னா 21,238, தட் இஸ் 21,238 ரூரல் பீரியாடிக் மார்க்கெட்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ அப்போ இதுல எல்லாமே என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா வித்தின் தி ஆம்பிட் ஆஃப் மார்க்கெட் ரெகுலேஷனுக்குள்ள தான் வருது, ஸ்டேட் ரெகுலேஷனுக்குள்ள. ஸோ சச் ரெகுலேட்டட் மார்க்கெட்ஸ் ஆர் எல்லா ஸ்டேட்லயுமே இருக்குமான்னு கேட்டா இல்ல, வெரி ஸ்பெசிபிக். ஃபார் எக்ஸாம்பிள் கேரளா, மணிப்பூர் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ்லாம் இது இல்ல, ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்லாம். ஓகே, ஸோ அப்போ அங்கெல்லாம் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கெல்லாம் ஆல்ரெடி மார்க்கெட் ரெகுலேஷன்ஸ் நடந்துருச்சு, ரிஃபார்ம்ஸ் நடந்துருச்சு அங்கெல்லாம். நம்மளும் ஓரளவுக்கு தமிழ்நாடு மாதிரி ஸ்டேட்ல என்ன பண்ணிட்டோம்னு பாத்தீங்கன்னா சம்வேர் we are give up, that is market regulations நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டீரெகுலேட் பண்ணிட்டோம். ஓகே, சோ இப்போ நியூவா இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது பேன் இந்தியா லெவல்ல ஒன் மார்க்கெட் ஒன் நேஷன் போகும்போது தான் இது இஷ்யூ ஆகுது. ஓகே, ஸோ அப்போ ஸ்டேட் தான் என்ன பண்ணி ஆகணும்னா மார்க்கெட் ரெகுலேஷன்ஸ் பண்ணி ஆகணும். இந்த நேம் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் மார்க்கெட் கமிஷன் ஆக்ட், APMC ஆக்ட் அப்படிங்கிறது தெரியும். ஓகே, ஸோ இந்த கன்சர்ன்ல தான் இருக்கும். அப்போ அவங்களோட அப்ஜெக்டிவ் என்ன, இந்த யூஸ்வலா இந்த ஸ்டேட் லெஜிஸ்லேஷனோ இல்ல இந்த மார்க்கெட்டை ரெகுலேட் பண்றதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரேட் பிராக்டிசஸை ரெகுலேட் பண்ணணும். ஏன்னா ஃப்ரீ அண்ட் ஃபேரா இருக்கணும். இன்சென்ஸ் யாரும் என்னவாயிடக்கூடாது,
ஃபார்மர்ஸ் எந்த சுச்சுவேஷன்லையும் ஏமாற்றப்படக்கூடாது, அதே மாதிரி பையரும் எந்த சுச்சுவேஷன்லையும் ஏமாற்றப்படக்கூடாது. ஸோ அப்போ ரெண்டு விஷயத்தையும் சார்ட் அவுட் பண்ணணும்னா யூ ஹேவ் டு பிரிங் சம் ரெகுலேஷன்ஸ் ஆர் ரூல்ஸ், அவ்வளோதான். அட் த சேம் டைம் மார்க்கெட் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். ஏன் இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல கொடுக்கக்கூடிய ப்ரைஸஸை நீங்க எவ்வளோக்கு மினிமைஸ் பண்றது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டொமேட்டோ இருக்கு அப்படின்னா, டொமேட்டோவோட மார்க்கெட் எஃபிஷியன்சியை நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா, யூ நோ ஆல் த சீசன்ஸ். ஓகே, எவ்ரி சீசன் மார்க்கெட்ல டொமேட்டோட ரேட் இன்க்ரீஸ் ஆகும் ஆஃப்டர் ரெயின்ஃபால் அப்படிங்கிறது உங்களால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். தென் இஃப் யூ ஆர் ஹேவிங் அன் எனஃப் கோல்ட் ஸ்டோரேஜ் மெக்கானிசம், கோல்ட் ஸ்டோரேஜ்னு ஒன்று இருந்து அதை நீங்க ஷெல்ஃப் லைஃபை இன்க்ரீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இவ்வளோ ஒரு ஃபிளக்சுவேஷன்ஸை நீங்க அவாய்ட் பண்ணிருக்கலாம். அப்ப இதுதான் மிஸ். அப்ப மார்க்கெட் எங்க மிஸ் ஆகுதுன்னா, எஃபிஷியன்ட்டா ஒரு சர்வீஸை ப்ரொவைட் பண்ண முடியல அவங்களால. ஓகே, ஸோ இப்போ மார்க்கெட் சார்ஜஸை ரெடியூஸ் பண்ணி ஆகணும். இன்சென்ஸ் இன்டர்மீடியேட்ஸ்னு சொல்லக்கூடிய இடைத்தரகர்கள் இருக்கார்கள் இல்லையா, ஸோ இவங்களோட நம்பர்ஸ் நம்ம என்ன பண்ணி ஆகணும், ரெடியூஸ் பண்ணி ஆகணும். ரெடியூஸ் பண்ணும்போது மார்க்கெட்ல நமக்கான ப்ராடக்ட் ரொம்ப சீப்பர் ப்ரைஸ்ல நமக்கு கிடைக்கும். அட் த சேம் டைம் ஃபார்மர்ஸ்க்கு அவங்களுக்கான பெனிஃபிட் கிடைச்சிடும். ஓகே, ஸோ டு அவாய்ட் இன்டர்மீடியரிஸ் அண்ட் அட் த சேம் டைம் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ப்ரொடியூசர், தட் இஸ் இட் ஹாஸ் டு ப்ரொடெக்ட் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ப்ரொடியூசர் செல்லர்ஸ். ஸோ எல்லாரோட ஃபங்க்ஷனையும் நம்ம இங்க என்ன பண்ணி ஆகணும்னா ஓவர் கம் பண்ணி ஆகும். இன்சென்ஸ் நம்ம என்ஷூர் பண்ணி ஆகணும். அப்ப அப்ஜெக்டிவ் என்ன தேவைப்படுது, இந்த கமிஷனோ இல்ல ஸ்டேட் லெஜிஸ்லேஷனோ கொண்டு வரதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னும் ஜஸ்ட் நத்திங் பட் மார்க்கெட்டை ரெகுலேட் பண்ணணும். ஸோ ட்ரேடிங் ப்ராக்டிஸை ரெகுலேட் பண்ணா ஃப்ரீ அண்ட் ஃபேர் ட்ரேட் நடக்கும். மார்க்கெட்ல எஃபிஷியன்சியை கொண்டு வரணும். எஃபிஷியன்சிங்கிறது எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராடக்டோட காஸ்ட் நம்ம கன்சியூமருக்கு வரும்போது ரெடியூஸ் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ அதை என்ஷூர் பண்ணணும். மார்க்கெட் சார்ஜஸை ரெகுலேட் பண்ணணும். ஏன்னா எக்ஸார்பிடண்டா போயிடக்கூடாது. இன்சென்ஸ் அங்க இருக்கக்கூடிய லோக்கல் பர்சன்ஸ் என்ன ஆகக்கூடாது, அவங்க ஒரு குரூப் ஆஃப் ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அவங்க ஃபிக்ஸ் பண்ணி என்ன பண்ணக்கூடாதுன்னா ப்ரைஸஸ் வாங்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கக்கூடாது. அப்போ ரெகுலேட் பண்ணணும். தென் இன்டர்மீடியட்ஸை அவாய்ட் பண்ணணும். இன்சென்ஸ் இடைத்தரகர்கள் நிறைய பேர் இருக்கும்போது என்ன ஆகும்னா, ஒருத்தர் கையில இருந்து இன்னொரு கைக்கு மாறும் போது கண்டிப்பா என்ன ஆகும்னா, ஒரு ப்ராடக்டோட விலை 10% இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றாங்க. அப்ப ஒரு கன்சியூமருக்கு வரும்போது அந்த ப்ராடக்டோட காஸ்ட் என்னவாயிருதுன்னா எக்ஸார்பிடண்டா போயிடுது. அப்ப இதெல்லாம் ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் மார்க்கெட் ரிஃபார்ம்ஸோட பேசிக் அப்ஜெக்டிவ். ஓகே, அப்ப சேலஞ்சஸ் என்ன? அப்ப ஓகே, எவ்ரிதிங் இஸ் ஃபைன், மார்க்கெட் லெஜிஸ்லேஷன் இருக்கு, எல்லாமே இருக்கு. பட் சேலஞ்சஸ் என்ன? ஏன் இந்த மார்க்கெட் ரிஃபார்ம்ஸ் தேவைப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, லேக் ஆஃப் யூனிஃபார்மிட்டி. லேக் ஆஃப் யூனிஃபார்மிட்டி ஆர் அசிமெட்ரி. ஸோ லேக் ஆஃப் யூனிஃபார்ம் ரெகுலேஷன்ஸ் இல்லை அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் என்ன வரும்னா ஒவ்வொரு ஸ்டேட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். ஏன்னா இது ஸ்டேட் சப்ஜெக்ட் இல்லையா, ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டும் அவங்க ஸ்டேட்டுக்கு ஏற்ற அப்படியே ஒரு ரெகுலேஷன்ஸை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிற சுச்சுவேஷன்ல ஒரு ப்ராடக்ட்டை நீங்க இன்க்ளூட் பண்றதும் எக்ஸ்க்ளூட் பண்றதும் அந்த லிஸ்ட்டுக்குள்ள, இன்சென்ஸ் அந்த மார்க்கெட்ல அந்த பர்டிகுலர் ஏரியால இருக்கக்கூடிய பர்சன்ஸ் அந்த பொருளை விற்கிறதா இருந்தா அந்த மார்க்கெட்ல மட்டும்தான் விற்க முடியும், வெளியே எங்கேயும் விற்கக்கூடாது அப்படிங்கிறதா ரூல்ஸ். ஓகே, அப்ப ரெகுலேஷன்ஸ்னு வரும்போது எந்த கமாடிட்டியை இன்க்ளூட் பண்ணலாம், எந்த கமாடிட்டி எக்ஸ்க்ளூட் பண்ணலாம்ங்கிறது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் மாறும். ஸோ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு டொமேட்டோ அப்படிங்கிறது இந்த அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் கமிட்டி இதுக்குள்ள இந்த கமாடிட்டி இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ப்ராடக்ட் நீங்க வெளியே எங்கேயும் விற்க முடியாது. ஸோ அதே மாதிரி ஒரு ப்ராடக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் பஞ்சாப்ல வீட்டுன்னு ஒன்று நம்ம இன்க்ளூட் பண்றோம்னு வச்சுக்கோங்கன்னா, வீட்டு அவங்க என்ன பண்ண முடியாதுன்னா வெளி மார்க்கெட்ல விற்க முடியாது. அப்ப அந்த கமாடிட்டி கவரேஜ் இருக்கு இல்லையா, அது டிஃபர் ஆகுது. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு டிஃபரன்சஸ் இருக்கு, ஒவ்வொரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மாறுது. அதே மாதிரி கமிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, மார்க்கெட் கமிட்டிஸ். இது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் கமிட்டிஸ் டிஃபர் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டுல 1ங்கிற ஒரு ரேஷியோல இருக்கு அப்படின்னா, ஒரு கமிட்டி தான் இருக்கு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அதர் ஸ்டேட்ஸ்ல மத்திய பிரதேஷ் அங்க மாதிரி ஸ்டேட்ல 10 to 12 அப்படி இருக்கு. ஓகே, நிறைய பைலாஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இதெல்லாம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் ஹிண்டரன்ஸ். இன் சென்ஸ் இட் இஸ் புட்டிங் ஆன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் in terms of having an agreement between the farmers and the buyer. ஸோ அந்த பையருங்கிறவங்க இன்டர்மீடியேட்டா தான் இருக்கணுங்கிறது தெரியாது. டைரக்டா யாரை ப்ரொக்யூர் பண்ணலாம் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் பிசினஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸை என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஃபார்மரோட ஒரு டைப் பண்ணலாம். இன்சென்ஸ் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு எனக்கு இவ்வளோ கேஜிஸ்ல இவ்வளோ ரெக்குயர்மெண்ட்ல இந்த குவாலிட்டியில எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா, ஸோ அப்போ இந்த அக்ரிமெண்ட் இருக்கு இல்லையா, இது நம்ம எங்க பண்ணணும் அப்படின்னா ஏபிஎம்சி இதுல தான், கமிட்டி இதுல தான் பண்ண முடியும். அப்ப இந்த கமிட்டி இருக்கிறதுனுடைய ப்ராப்ளமா அவங்க மீன் பண்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, too many regulations and rules. Okay, and at the same time it incurs huge cost in sense நிறைய buyers sellers இவங்க எல்லாம் வரும்போது அவுட் சைட் தி மார்க்கெட் ஃபீல்ட்ல இருந்து உள்ள இன்க்ளூட் ஆகும்போது காஸ்ட் கட்டிங் மெஷர்ஸ் உங்களால பண்ண முடியும். இன்சென்ஸ் இப்ப நான் இந்த ஏபிஎம்சிங்கிற ஒரு ப்ரொவிஷன் இல்லைங்கிற மாதிரி வச்சுக்கலாமே. ஸோ இதுக்கு நடுவுல எந்த விதமான இன்டர்மீடியட் இல்லைன்னு வச்சுக்கலாமே. இப்போ டைரக்டா ஃபார்மரும் ஒரு செல்லரும், ஓகே, ஒரு டைரக்ட் ரீட்டைல் அவுட்லரும் ஒரு பையரும் ஒரு ஃபார்மரும் டைரக்டா லிங்க் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ ஒரு கம்மியான காஸ்ட்லயே என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களால பிசினஸ் பண்ண முடியும். அட் த சேம் டைம் ஃபார்மர்ஸ்க்கும் ரெமுனரேட்டிவ் பிரைசஸ் கிடைச்சிடும். அட் த சேம் டைம் மார்க்கெட்டுக்கு வரும்போது உங்களுக்கு லோ பிரைசஸ்ல ஃபுட் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா இந்த இன்டர்மீடியட்ஸ் அவாய்ட் பண்ணிடும்.
தென் வித் ரெஸ்பெக்ட் டு புவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குன்னு சொல்றாங்க. இன்சென்ஸ் கலெக்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இது எதுவும் என்ன பண்றது இல்லை அப்படின்னா மார்க்கெட்டை ஸ்ட்ரென்தன் பண்ற அளவுக்கு இல்லை அப்படின்றாங்க. இன்சென்ஸ் பிரிஸ்கிரைப்டு அம்யூனிட்டிஸ் இல்லை, வெயிங் மெஷின்ஸ் இல்லை, கேரேஜ் இல்லை, சரி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு யூனிட் இருக்குமானா ஸ்டோரேஜ் யூனிட்ஸ் இல்லை. ஏன்னா அது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சரோட ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் ஒரு ஃபார்மர் ஒரு குட்ஸை எடுத்துட்டு வர்றாருன்னா மார்க்கெட்டுக்கு, அது என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிள் சேல் என்ன சொல்றாங்கன்னா இட் இஸ் லைக் அண்ட் டெட் பாடி அப்படின்னு சொல்றாங்க. ஒரு டெட் பாடி எப்படி வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்து நீங்க கிரிமேஷன் சென்டருக்கு கொண்டு வந்து வச்சுட்டு திருப்பி கிரிமேஷன் சென்டர்ல இருந்து வீட்டுக்கு எடுத்துட்டு போக முடியாதோ அது மாதிரிதான் ஒரு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்னு சொல்றாங்க. ஒரு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டை நீங்க வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா திருப்பி மார்க்கெட்ல நீங்க என்ன பிரைசஸ்ல இருந்தாலும் வித்துதான். அப்ப இட்ஸ் லைக் அண்ட் டெட் பாடி அப்படின்னு சொல்றாங்க. இன் சென்ஸ் யூ நெவர் கெட் பேக், தட் இஸ் எடுத்துட்டு போக முடியாது. அப்ப அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது அப்ப அங்க இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கலாம் இல்லையா, ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குமானா அது ரொம்ப புவரா இருக்குன்றாங்க. தென் நிறைய அம்யூனிட்டிஸ் வேணும், ஓகே, வெயிங் மெஷின்ஸ் வேணும், ஸ்டாண்டர்ட்ஸ் வேணும். ஸோ இதெல்லாம் இருக்கான்னு கேட்டா there are some issues with respect to the infrastructural issues இருக்குங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் மார்க்கெட்ஸ்ல. இன்சென்ஸ் கமிட்டிஸ் ஆர் மண்டிஸ்ல இருக்கக்கூடிய பிரச்சனை. ஓகே, அண்ட் அட் த சேம் டைம் டென்ட் இன் டெமோக்ரஸி. இன்சென்ஸ் டென்ட் இன் டெமோக்ரஸி இஸ் நத்திங் பட் எலெக்ஷன்ஸ் மூலமா தான் இந்த மெம்பர்ஸை செலக்ட் பண்ணுவாங்க. இந்த அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் மார்க்கெட் கமிட்டின்னு சொல்றேன் இல்லையா, இல்ல அங்க இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா, இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா ரெகுலர் எலெக்ஷன்ஸ் விச் வாஸ் voted பை தி ஃபார்மர்ஸ். அங்க இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் இருப்பாங்கல்ல, அந்த மண்டிஸ் இருக்குன்னா அந்த மண்டியில கொண்டு வந்து போடக்கூடிய ஃபார்மர்ஸ் இருப்பாங்க இல்லையா, இவங்க எலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் தான் என்னவா இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மெம்பராவோ இல்ல சேர்மனாவோ இருப்பாங்க. பட் மோஸ்ட்லி என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எலெக்ஷன்ஸ் பீரியாடிக்கலா நடக்குதான்னு கேட்டா இல்ல. இன் சம் ஆஃப் த ஸ்டேட்ஸ் அது என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இன்டைரக்ட் எலெக்ஷன் சிஸ்டத்துல போயிருக்கு. அப்ப இன்டைரக்ட் எலெக்ஷன் சிஸ்டம்னாலயோ இல்ல ரெகுலரா எலெக்ஷன்ஸ் நடக்காதனாலயோ என்னவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க டெமோக்ரஸி என்ஷூர் பண்ண முடியல. அண்ட் அட் த சேம் டைம் ரெகுலரா எலெக்ஷன் நடக்காத சுச்சுவேஷன்ல இது யார் கண்ட்ரோல்ல போயிடுதுன்னா பியூரோக்ராட்ஸ் கண்ட்ரோல்ல போயிருது. அப்ப அங்க டெமோக்ரஸி என்னவாயிருதுன்னா கொஸ்டினபிள் ஆயிருக்கு. அப்ப இது ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அப்படின்றாங்க. தென் இர்ரெகுலாரிட்டிஸ் இன் சென்ஸ் இப்ப மார்க்கெட்ல நான் ஒரு ப்ராடக்ட்டை போட்டாச்சு. ஸோ மார்க்கெட்டை என்ன பண்ணணும்னா எனக்கு ப்ராடக்ட்டுக்கான அமௌண்ட்டை தரணும் இல்லையா, ஸோ அதுல பேமெண்ட் டிலேனஸ் இருக்கு, அதுல சம் கமிஷன்ஸ் இருக்கு. அதனாலதான் ரீசெண்டா என்ன பண்ணதுன்னா டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபரா கொண்டு போகணும். ஓகே, ஸோ அப்ப அங்க என்ன ஆகும்னா கமிஷன்ஸ். இப்போ நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் உங்க ப்ராடக்ட்டை வித்து கொடுக்குறோம் அப்படின்னா, ஸோ அந்த ப்ராடக்ட்டுக்கு என்ன பண்ணுவோம்னா சர்டன் கமிஷன்ஸ் எடுத்துட்டு அந்த ஃபார்மர்ஸ்க்கு கொடுக்குறது. அப்போ ஃபார்மர்ஸ்க்கு என்ன போறது இல்லைன்னா பேமெண்ட் சரியா போறது இல்லை அப்படிங்கிற ஒரு இஷ்யூஸ் இருக்கு. Then fragmented supply chain. Fragmented supply chain in sense a recent report which was studied by the Global Agriculture System of Fruits and Vegetables. Okay, so it is an organization which studied the supply chain in the four metros very specific: Delhi, Mumbai, Bangalore and Kolkata. இந்த ரீஜியன்ல அவங்க ஸ்டடி பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு ஃபார்மருக்கும் ஒரு கன்சியூமருக்கும் நடுவுல 5 to 6 இன்டர்மீடியரிஸ் இருக்கிறதா சொல்றாங்க. அப்ப யூஸ்வலா இருக்கிற ப்ராடக்டோட மார்க்கெட், தட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராடக்டை வந்து நான் ஒரு 100 rupeesக்கு வாங்குறேன்னா அந்த ப்ராடக்ட் ஃபார்மர் கிட்ட, ஓகே, அந்த ப்ராடக்ட் கன்சூமர் கிட்ட வரும்போது அதோட பிரைஸ் என்னவா இருக்குன்னா கிட்டத்தட்ட 175 rupees ஆகுது. ஏன்னா 60 to 75% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. அந்த சப்ளை செயின் அந்த இதை பார்த்தாலே நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மேட்டை வாங்குறது, அதுல இருந்து கன்சாலிடேட்டர் ட்ரேடர் என்ன பண்றாரு 10% எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹோல்சேலர் 8% ப்ராஃபிட் வச்சு வைக்கிறாரு. அதுக்கப்புறம் சப் ஹோல்சேலர் 10%, அதுக்கப்புறம் ரீட்டைலர் 6%, சப் ஹோல்சேலர் 6%, ரீட்டைலர் 25%. அப்ப இவ்வளவும் கடந்து அந்த ப்ராடக்ட் வரும்போது என்னவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராடக்டோட பிரைஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா இன்ஃபிளேஷன் லெவலும் கூட தான் செய்யும். அப்ப எக்கனாமி என்னவாகும் பாத்தீங்கன்னா சம் டவுன் இஷ்யூஸ் இருந்துகிட்டு தான் இருக்கும். அப்ப ஃப்ராக்மெண்டட் சப்ளை செயின் ஒரு இஷ்யூஸ் அப்படின்றாங்க. வித் ரெஸ்பெக்ட் டு போஸ்ட் ஹார்வெஸ்ட் ஸ்டோரிங் மெக்கானிசம் நான் ஆல்ரெடி சொன்ன விஷயம் தான். இன்சென்ஸ் போஸ்ட் ஹார்வெஸ்ட் சிஸ்டம்ஸ்ங்கிறது நத்திங் பட் இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான். இன்சென்ஸ் கொண்டு வரக்கூடிய ப்ராடக்டை நான் என்ன பண்ண முடியலன்னா அங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான ஸ்டோரேஜ் இல்லை. சரி, அப்படி இருக்கிற பட்சத்துல அதுவும் இல்லை அப்படின்னா ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும் இல்லையா, அதை நம்ம கொண்டு வந்து அங்க ஃபிக்ஸ் பண்ணலாமான்னா அதுவும் கிடையாது. அப்ப அதனாலதான் மெகா ஃபுட் பாக்ஸ் செயின்ஸ் எல்லாம் கொண்டு வர்றது. ஓகே, அப்ப கோல்ட் ஸ்டோரேஜ் இல்லாத ஒரு சுச்சுவேஷன்ஸ், ஸ்டோரேஜ் மெக்கானிசம்ஸ் இல்லாத சுச்சுவேஷன்ஸ்னால என்ன ஆகுதுன்னா ஃபுட் வேஸ்டேஜஸ் நடக்க ஆரம்பிக்கும். அப்போ ஓவராலா பார்த்தா செட்டிங் பார்த்தா கேரளால மட்டும்தான் இந்த ஃபுட் ஸ்டோரேஜ் மெக்கானிசம்ஸ் இருக்கு அப்படின்றாங்க மோஸ்ட்லி. ஓகே, அப்புறம் ஃப்ராக்மெண்டடா அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஸ்டேட்டோட கன்சர்ன், அவங்களோட ஸ்டேட் கெப்பாசிட்டிக்கு ஏற்றபடி அவங்க என்ன பண்றாங்கன்னா கோல்ட் ஸ்டோரேஜ் மெக்கானிசத்தை கொண்டு வர்றாங்க. ஸோ அப்போ அது ஒரு பிரச்சனை. ஓகே, ஸோ ஃபெசிலிட்டிஸ்ன்னு பார்த்தா 9% தான் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அவங்க ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அண்ட் வெரி ஃபேமஸ் ரெக்கமெண்டேஷன் கிவன் பை தி சாந்தகுமார் கமிட்டி. ஸோ சாந்தகுமார் கமிட்டி அப்படிங்கிறது பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்தை ரிஃபார்ம் பண்றதுக்காண்டி 2015 அப்பாயின்ட் பண்ண கமிட்டி.
இந்த கமிட்டி என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஏபிஎம்சி மண்டிஸ் இருக்கு இல்லையா, இந்த மண்டிஸ்னால யாரு சீரியஸா அஃபெக்ட் ஆகுறாங்கன்னா ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் அப்படின்றாங்க. ஏன்னா they cannot able to enjoy the better price realization. Price realization in sense they are not getting on remunerative prices for their product. Okay, then irregularities in rural periodic markets. இந்த வார சந்தைகள்னு போடுறோம் இல்லையா, இந்த வார சந்தைகள்ங்கிறது ஹட்டு பஜார் இந்த மாதிரி சொல்லுவோம். மோஸ்ட்லி இது என்னவா இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெகுலேட்டடா இல்லை, இன்சென்ஸ் ஒரு ஷீட் ஓட கிடையாது, இன்சென்ஸ் ஒரு ஷெட் மாதிரி ஓட இல்லை. அவங்க தேர் மழை வந்தா ரெயின்ஃபால் இருந்தா ரெயின்லயே அவங்க ஹேவ் டு செல் தி எவ்ரிதிங். இன்சென்ஸ் க்ரோச்சிங் சன் இருந்தா, இன்சென்ஸ் சன் வெயில் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்க, மழை வெயில் அடிக்குது அப்படின்னா அதுலயே அவங்க இருந்து வியாபாரம் பார்த்தாங்க. அப்ப இப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்னன்ஸ் சிஸ்டம் மாறுது. ஒரு ஸ்டேட்ல என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்டர் தி லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் இருக்கு. ஒரு ஸ்டேட்ல என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்டர் பியூரோக்ராட்ஸ் கண்ட்ரோல்ல இருக்கு. ஒரு ஸ்டேட்ல என்னவா இருக்குன்னா ரெகுலேஷனா இருக்கு பட் அன்ரெகுலேட்டடா இருக்கு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் என்ன ஆகுதுன்னா பீரியாடிக் மார்க்கெட்ஸ் ரொம்ப ஒஸ்டா இருக்கு. அதுவும் வெரி ஸ்பெசிபிக் ஃபிஷ் மார்க்கெட் அண்ட் கேட்டல் மார்க்கெட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதுவும் ரொம்ப ஒஸ்டா இருக்குங்கிறது மாதிரி சொல்றாங்க. அப்ப இப்ப கேட்டல் மார்க்கெட் ஃபிஷ் மார்க்கெட்ஸ் அப்படின்னா கவர்மெண்ட் ஹேஸ் டு ஃபெசிலிட்டேட் ஃபார் தி ஸ்மார்ட் அபட்டையர்ஸ், இன்சென்ஸ் மெக்கனைஸ்டு அபட்டையர்ஸ், இன்சென்ஸ் நல்ல இந்த கறி வெட்டுற இடம் சொல்லுவோம் இல்லையா, ஸோ இதெல்லாம் வந்து அவங்க என்ன பண்ணி தரணும்னா ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் ப்ரொமோட் பண்ணி தரணும் இல்லையா, ஸோ அந்த ரிஃபார்ம்ஸை பண்ணி ஆகும். அப்ப இவ்வளவு இஷ்யூஸ் இருக்கு வித் ரெஸ்பெக்ட் டு இப்ப இருக்கக்கூடிய பிரசன்ட் சிச்சுவேஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் மார்க்கெட். இட் இஸ் வெரி ஸ்பெசிபிக் ஏபிஎம்சி. ஏன்னா இந்த 3 ஃபார்ம் ஆக்டுமே எதை ரெகுலேட் பண்ண ட்ரை பண்ணதுன்னா இந்த ஏபிஎம்சி ரெகுலேட் பண்ண ட்ரை பண்ணது. Then tax and non-tax burdens issues with respect to high number of taxes burdens like octroi, entry tax, sales tax, commission tax, weighing charges இதெல்லாம் இருக்கு. அந்த அதர் சைடு செஸ் இதெல்லாமே போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்ப இவ்வளவு இஷ்யூஸ் என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டை ஒரு ஃபார்மர்ட்ட இருந்து ஒரு பையருக்கு இன்சென்ஸ் ஒரு கன்சூமருக்கு கொண்டு வரவங்களையும் இவ்வளவு இஷ்யூஸ் இருக்கு. அது வெரி ஸ்பெசிபிக் வித்தின் தி மார்க்கெட். தேர் ஆர் அதர் இஷ்யூஸும் இருக்கு. அது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபுட் ப்ராசஸிங்குள்ள போயிட்டோம்னா நம்ம ஃபுட் மார்க்கெட் வேஸ்டேஜை பத்தி பேசலாம். ஓகே, ரெமுனரேட்டிவ் பிரைசஸ்ன்னு போகும்போது எம்எஸ்பியை பத்தி பேசுற மாதிரி இருக்கும். பட் ஓவராலா நம்ம எதை பத்தி பேசுறோம் அப்படின்னா மார்க்கெட் ரிஃபார்ம்ஸ் பத்தி பேசுறதுனால அப்ப இதுக்குள்ள மட்டும் நம்ம ஸ்ட்ரிக் டவுன் ஆயிருக்கும். ஓகே, ஸோ இதுக்குள்ள மட்டும் நம்ம கன்ஃபைன் ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த அஸ்பெக்டை ஃபுல்ஃபில் பண்ண மாதிரி ஆயிரும். அப்ப இந்த விஷயங்களை ரிஃபார்ம் பண்றதுக்காக வேண்டி தான் எதை இன்ட்ரோடியூஸ் பண்ணதுன்னா 3 ஃபார்ம் மார்க்கெட் பில்ஸ், ஃபார்ம் பில்ஸை கொண்டு வருது. நல்லது தானே செஞ்சிருக்கு. ஸோ இவ்வளவு விஷயங்களை ரெகுலேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்களை தானே அது இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கு அப்படின்னா அதுலயே சில சேலஞ்சஸ் இருக்கு. அதனாலதான் அது அவ்வளவு பெரிய அஜிடேஷனை கிரியேட் பண்ணுது. ஒரு 1 year லாங் அஜிடேஷனுக்கு அப்புறம் இன்னைக்கு என்னவாயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ரிப்பீல் தட் ஆக்ட். ஸோ அப்ப இந்த மார்க்கெட் ரிஃபார்ம்ஸ்க்கான ரெக்குயர்மெண்ட்டோ இல்ல ரிஃபார்ம்ஸ் தேவையா இல்லையானா நோ டவுட் இட் ரெக்வயர்ட் ஆன் மார்க்கெட் ரிஃபார்ம்ஸ். ஓகே, there are huge number of opportunities for the startup in this one. So startups ன்னு சொல்றோம் இல்லையா, ஸோ ஸ்டார்ட்அப்ஸ்ங்கிறது புதுசா கொண்டு வரக்கூடிய ஆண்டர்பிரனர்ஸ், யங் ஆண்டர்பிரனர்ஸ் இனிஷியேட் பண்ணக்கூடிய பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அது ஏகப்பட்டது இருக்கு அப்படின்றாங்க இந்த மார்க்கெட் ரிஃபார்ம்ஸ்ல. இன்சென்ஸ் இந்த மார்க்கெட் ரிஃபார்ம்ஸ் இன்சென்ஸ் வெரி ஸ்பெசிபிக் இந்த ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ் இருந்ததுலாம் சொல்றேன். அப்ப இவ்வளவு விஷயங்கள் இருக்கும்போது அப்ப இதை ரெகுலேட் பண்றது அவசியமானா எஸ் இட் இஸ், பட் ஹவு த வே தே ஆர் ரெகுலேட்டிங் இட் அப்படிங்கிறது தான் கொஸ்டின் மார்க் ஆச்சு. ஓகே, அப்ப மேஜரா இந்த 3 ஆக்ட் எதை எம்பசைஸ் பண்ணுது அதை மட்டும் நம்ம சொல்லிடலாம். ஓகே, ஏன்னா அது பேசாம நம்ம போக முடியாது. இந்த 3 ஃபார்ம் ஆக்டுமே எதை ரெகுலேட் பண்றதுக்கு அப்படின்னா மார்க்கெட்டை ரெகுலேட் பண்றதுக்கு தான். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பர்பஸ்ல வந்தது. இந்த ஃபார்மர்ஸ் ப்ரொடியூஸ் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் ப்ரொமோஷன் அண்ட் ஃபெசிலிட்டேஷன் ஆக்ட்னு சொல்றோம் இல்லையா, அதை எதை பைபாஸ் பண்றதுக்கு இன்சென்ஸ் எதை ஓவர் கம் பண்றதுக்கு வந்தது அப்படின்னா ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் மார்க்கெட் கமிட்டிஸ் சொல்றோம் இல்லையா, இந்த மார்க்கெட் கமிட்டிஸை ரெகுலேட் பண்றதுக்காண்டி இன்சென்ஸ் அதை பைபாஸ் பண்றது, இன்சென்ஸ் ஓவர் ரூல் பண்றதுக்கு அதுக்காண்டி இன்ட்ரோடியூஸ் பண்ணதான் இந்த பர்டிகுலரா இந்த ஏபிஎம்சி ஆக்ட். இந்த ஃபார்மர்ஸ் எம்பவர் அண்ட் ப்ரொடெக்ஷன் அக்ரிமெண்ட் ஆஃப் பிரைஸ் அஷூரன்ஸ் அண்ட் ஃபார்ம் சர்வீசஸ் ஆக்ட் இருக்கு இல்லையா, அது கான்ட்ராக்ட் ஃபார்மிங் சொல்லக்கூடிய ஒரு அக்ரிகல்ச்சர் பிசினஸ் யூனிட். அக்ரிகல்ச்சர் பிசினஸ் யூனிட்ங்கிறது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க. ஒரு ரிலையன்ஸுக்கும் ஒரு ஃபார்மருக்குள்ள அக்ரிமெண்ட், அது கான்ட்ராக்ட் மூலமா. அந்த கான்ட்ராக்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னா இத்தனை இயருக்கு, தட் இஸ் ஒரு 1 yearக்கு எவ்ரி 1 month or 2 months ஐ வில் ப்ரொடியூஸ் திஸ் மச் ஆஃப் அமௌண்ட் டொமேட்டோஸ் கேஜிஸ், இந்த குவான்டிட்டியில இந்த குவாலிட்டியில உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன், எனக்கு இந்த பிரைசஸ்ல யூ ஹாவ் டு கிவ் தி அமௌண்ட் அப்படிங்கிறது அந்த அக்ரிமெண்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள். அதை ரெகுலேட் பண்றதுக்காண்டி வந்தது இந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங். இந்த ரெண்டுக்கும் எது ஹிண்டரன்ஸா இருக்கு அப்படின்னா வெரி ஸ்பெசிபிக் இந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா ஒரு லெவலுக்கு மேல என்ன பண்ண முடியாதுன்னா ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. இப்ப நான் வீட் ப்ரொக்யூர் பண்றேனாலோ இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் சீரியல்ஸோ இல்ல பல்சஸோ ஏதோ ஒன்று நான் ப்ரொக்யூர் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அக்ரிகல்ச்சர் பிசினஸ் யூனிட்டா நான் ஒரு ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க, லைக் ஆச்சிஸோ இல்ல நாகாவோ ஏதோ ஒன்று, ஓகே ஒரு பிரிட்டானியா மாதிரி ஒரு பிஸ்கட்ஸ் கம்பெனியோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், என்னால ஓரளவுக்கு தான் என்ன பண்ண முடியும்னா ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். அதுக்கு மேல நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன்னா
அது எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட்ல வரும்போது அந்த கோடிங்கிறதுல நான் பனிஷ்மெண்ட்டுக்கு உள்ளாயிருவேன். அப்ப அதிகமான ஸ்டோரிங் கெப்பாசிட்டி வைக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு இடத்துல என்ன இஷ்யூஸ் ஆகும் அப்படின்னா, ஃபுட் ஷார்டேஜஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இல்ல மார்க்கெட்டை இவங்களே என்ன பண்ணலாம்னா ஸ்பெகுலேட் பண்ணி திருப்பி என்ன பண்ணலாம்னா கம்மியான பிரைஸ்ல இருந்து அதிக பிரைஸ்க்கு விற்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்ப அதெல்லாம் ரெகுலேட் பண்றது தான் எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட்னு இன்ட்ரடியூஸ் பண்ணது. அப்ப இந்த எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் எதுவா இருக்கு அப்படின்னா, ஹிண்டரன்ஸ் ஃபார் தி கான்ட்ராக்ட் ஃபார்மிங் அண்ட் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங். அப்ப அதை ரிஃபார்ம் பண்றதுக்கு தான் அக்ரிகல்ச்சர் கமாடிட்டிஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு ஒன்று கொண்டு வருது. அப்ப இந்த 3 ஆக்டுமே எதை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு அப்படின்னா, நத்திங் பட் இந்த 3 ரிஃபார்ம்ஸுமே மார்க்கெட் ரிஃபார்ம்ஸ் இன்சென்ஸ் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸுக்கான மார்க்கெட்டிங் ரிஃபார்ம்ஸ் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காண்டி இன்ட்ரடியூஸ் பண்ணதான். அப்ப ரொம்ப சிம்பிள், இதோட அப்ஜெக்டிவ் டு த ஹோல் என்ன அப்படின்னா அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங்கை ப்ரொமோட் பண்றது, அவ்வளவுதான். இப்போ ஃபுட் செயின் செக்டர்ஸ் இன்சென்ஸ் ஃபுட் செயின் ஆக்டர்ஸ்ல யார் உள்ள இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி இன்டர்மீடியேட்ஸ் இருந்தாங்க, அவங்க லோக்கல் பிளேயர்ஸ் இருக்காங்க. இப்போ யார் வர்றாங்க, பெரிய பெரிய அக்ரிகல்ச்சர் பிசினஸ் யூனிட்ஸ் வருது, நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் உள்ள வருது. ஏன்னா இது மார்க்கெட் பொட்டன்ஷியல் இஸ் இன் ஹியூஜ் நம்பர் வித் ரெஸ்பெக்ட் டு அக்ரிகல்ச்சர். And in order to create an one nation one market, in the name of one nation one tax GST introduce பண்ற மாதிரி, இல்ல one nation one election சொல்லி simultaneous elections பத்தி பேசுற மாதிரி, இது one nation one market in terms of agriculture products. ஸோ அதுதான் இந்த ஃபார்ம் பில்லோட அப்ஜெக்டிவ். அப்போ சும்மா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா என்ன பண்ணிடலாம்னா, இந்த 3 ஃபார்ம் பில்லோட அப்ஜெக்டிவ் என்ன வந்துச்சு. இந்த 3 ஃபார்ம் பில்லோட அப்ஜெக்டிவ்ல ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, இந்த ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் இருக்கு இல்லையா, இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூஸ்வலா நீங்க ஏபிஎம்சி கமிட்டி இன்சென்ஸ் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட் கமிட்டில நீங்க ரெஜிஸ்டர் பண்ணா மட்டும்தான் அந்த மண்டியில உங்களால என்ன பண்ண முடியும்னா ப்ராடக்ட்டை பை பண்ணவோ செல் பண்ணவோ முடியும். அந்த ப்ராடக்ட் அந்த மண்டியை விட்டு வேற எங்கேயும் நீங்க என்ன பண்ண முடியாதுன்னா ஃபார்மர்ஸ் கிட்ட பை பண்றதோ செல் பண்றதோ முடியாது. அப்படி இருக்கிற சுச்சுவேஷன்ல இந்த பர்டிகுலர் ஃபார்ம் பில் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணுது அப்படின்னா, உங்ககிட்ட பேன் கார்டு இருந்தா போதும், மோர் தென் எனஃப். If you have a PAN card number means you can trade with the farmers inside or outside the APMC committee. So market committees ன்னு சொல்றோம் இல்லையா, so trade ஏரியாக்குள்ள இருந்தாலும் சரி இல்ல வெளியே இருந்தாலும் சரி நீங்க பண்ணலாம். ஒரு பேன் கார்டு இருந்தா போதும். ஸோ அதுவும் நீங்க என்னன்னா அந்த மண்டிக்குள்ளதான் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, மண்டியை விட்டு வெளியவும் நீங்க பண்ணிக்கலாம். அப்ப நான் கலெக்ட் பண்றாங்க இல்லையா, மார்க்கெட் ஃப்ரீ, டாக்ஸ், செட்டோரி, வெயிட் சார்ஜஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் எல்லாமே அபாலிஷ் பண்றாங்க. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, ஸ்டேட்ல இருக்கக்கூடிய பவரை ஓவர் ரைட் பண்றாங்க. ஸ்டேட் தான் அதை ரெகுலேட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், பட் அதை ஓவர் ரைட் பண்ணி என்ன பண்றாங்கன்னா மார்க்கெட் ரிஃபார்ம்ஸை கொண்டு வர்றாங்க. இன்சென்ஸ் வெறும் பேன் கார்டும் இருந்தா மட்டும் போதும், நீங்க ஏபிஎம்சி மண்டிக்குள்ளேயோ இல்ல ஏபிஎம்சி மண்டியை விட்டு வெளியவோ நீங்க பண்ண முடியும். ஓகே, அப்ப இதுல இருந்து என்ன இன்ஷூர் பண்றாங்கன்னா, ஒரு இன்ட்ரா ட்ரேட் பேரியர் அண்ட் இன்டர் ட்ரேட் பேரியர். இன்ட்ரா ட்ரேட் பேரியர் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட் இருக்குன்னா தமிழ்நாடு, இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள கோயம்பேடு அப்படின்னா கோயம்பேட்டுல இருந்து வேற ஏதாச்சும் ஒரு மார்க்கெட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒட்டச்சத்திரம் மார்க்கெட் அப்படின்னா இவங்க 2 பேத்துக்குள்ள இருக்கக்கூடிய ட்ரேட் இருக்கு இல்லையா, இதை ஃப்ரீ பண்ணி தரும், டிரான்ஸ்பரண்டா இருக்கும், எஃபிஷியன்டா இருக்கும். அட் த சேம் டைம் இப்போ சென்னையில இருந்து கர்நாடகாவோ கேரளாவோ ஒரு ட்ரேட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் ஃப்ரீ அண்ட் ஃபேரா இருக்கும். அட் த சேம் டைம் இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் மார்க்கெட்ஸ் இருக்கு இல்லையா, மண்டிஸ், இது எல்லாத்தையுமே என்ன பண்ணியாங்கன்னா இன்டகிரேட் பண்ணணும் த்ரூ பை மீன்ஸ் ஆஃப் நெட்வொர்க்கிங், ஐசிடி மூலமா இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுத்து, ஸோ டைரக்ட் செல்லிங், ஆன்லைன் பையிங், செல்லிங் எல்லாத்தையுமே என்ன பண்றாங்கன்னா ட்ரேடிங் ஃபுல்லாவே எலக்ட்ரானிக்ல பண்ற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டேஷன் பண்ணி தர்றாங்க. ஸோ இதுதான் இந்த ஃபார்ம் பில்லோட ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷன். ஓகே, ஸோ அப்போ ஏபிஎம்சி ஆக்டை என்ன பண்ணுதுன்னா ஓவர் ரைட் பண்ணுது. ஓவர் ரைட் பண்றதுன்னா என்ன அப்படின்னா, அதுக்கு முன்னாடி மண்டிஸ்ல மட்டும் தான் ப்ரொக்யூர் பண்ணிக்கிட்டு இருக்க முடியுங்கிற ஒரு சுச்சுவேஷன் மாதிரி இப்போ என்ன ஆகுதுன்னா, மண்டிஸ் விட்டு நீங்க வெளியே எங்க வேணாலும் இண்டிவிஜுவல் ஆர் பிரைவேட் மார்க்கெட் கமிட்டிஸை உங்களால அப்பாயிண்ட் பண்ண முடியும். மார்க்கெட் கமிஷன்ஸ் இன்சென்ஸ் நீங்க மண்டிஸ் என்ன பண்ணணும்னா பிரைவேட்டா நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியுமானா எஸ் யூ கேன். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பில்லோட பிரச்சனை. தென் செகண்ட் ஃபார்ம் பில் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு கான்ட்ராக்ட் ஃபார்மிங் சொல்லியாச்சு. அப்போ கான்ட்ராக்ட் ஃபார்மிங் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் இன் ஆர்டர் டு என்ஷூர் ஆன் குட் பிரைஸ் டிஸ்கவரி மெக்கானிசம் பிட்வீன் தி ஃபார்மர்ஸ் அண்ட் தி பையர். ஸோ அப்போ இதுக்குள்ள யார் இன்வால்வ் பண்றாங்க அப்படின்னா, அக்ரிகல்ச்சர் பிசினஸ் யூனிட்ஸ் ஆர் ஃபார்ம்ஸ் ஆர் எக்ஸ்போர்ட்ஸ் கம்பெனிஸ் இருக்கும் இல்லையா, லார்ஜ் ரீட்டைலர்ஸ், இன்வெஸ்டர்ஸ், இவங்களெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா இன்க்ளூட் பண்றாங்க. இன்க்ளூட் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷன் இருக்கு இல்லையா, அவங்க என்னன்னா நம்ம எங்க வேணாலும் பை பண்ணலாம்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அப்போ அந்த அக்ரிகல்ச்சர் பிசினஸ் ஃபார்ம்ஸ், எக்ஸ்போர்ட்டர்ஸ், லார்ஜ் ரீட்டைல்ஸ்லாம் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாம் கான்ட்ராக்ட் ஃபார்மிங் யாரோட டைரக்டா பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபார்மர்ஸோட பண்ணிக்கலாம். அப்போ அதுக்கு முன்னாடி என்ன இருக்கும்னா, ஏபிஎம்சி கமிட்டியில நீங்க சைன் பண்ணியிருந்தா மட்டும்தான் அதை பண்ண முடியும். இப்போ என்ன பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷன்ல அந்த ஏபிஎம்சி கமிட்டியை தூக்கி விட்டுறாங்க. செகண்ட் இதுல நீங்க எங்க வேணாலும் என்ன பண்ணிக்கலாம்னா கான்ட்ராக்ட் ஃபார்மிங் பண்ணிக்கலாம். அப்ப இதுக்கு இடையில என்ன இருக்க மாட்டாங்கன்னா இன்டர்மீடியட்ஸ் இருக்க மாட்டாங்கிறது சொல்றாங்க.
ஓகே, ஸோ அப்ப இதனால என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஃபார்மருக்கும் ஒரு அக்ரிகல்ச்சர் பிசினஸ் யூனிட் லைக் ஃபார்ம்ஸோ இல்ல எக்ஸ்போர்ட்டர்ஸோ இல்ல லார்ஜ் ரீட்டைலர்ஸோ என்ன பண்ண முடியும்னா, இவங்க 2 பேத்துக்குள்ள டைரக்ட் அக்ரிமெண்ட் வரும்போது அப்ப கன்சூமருக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு குட் பிரைசஸ் இன்சென்ஸ் நார்மலா இருக்கக்கூடிய பிரைசஸை விட லோ பிரைசஸ்ல அவங்களால ஃபுட்ஸை கன்சியூம் பண்ண முடியும். அட் த சேம் டைம் ஃபார்மர்ஸ்க்கு என்னவா இருக்கும் பாத்தீங்கன்னா, இந்த இன்டர்மீடியட்ஸ் இல்லாதனால இவங்களுக்கான அந்த ஃபெசிலிட்டேட் கிடைக்கும். அப்ப இதுக்கு எது தடங்களா இருக்கு? இந்த அக்ரிகல்ச்சர் பிசினஸ் ஃபார்ம்ஸோ எக்ஸ்போர்ட்டர்ஸோ லார்ஜ் ரீட்டைல்ஸோ வரும்போது தே வில் ஸ்டோர் தி டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் வீட்ஸ் அண்ட் பல்சஸ் ஆர் சீரியல்ஸ் ஆர் எனி கிராப்ஸ். ஏன்னா அவங்கள பொறுத்தளவுக்கு தே ஹோல்ட் அண்ட் செல் அப்படிங்கிறது அவங்கள பொறுத்தளவுக்கு. ஓகே, ஆர் தே மே கோ ஃபார் எக்ஸ்போர்ட் அப்படின்னு வரும்போது தே வில் ஹாவ் டு பை மோர் நம்பர் ஆஃப் குட்ஸ் ஃப்ரம் தி மார்க்கெட். சம்டைம்ஸ் இட் மே லீட் டு தி ஹோர்டிங். ஹோர்டிங் இன் சென்ஸ் அந்த ப்ராடக்ட் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் லிமிட், தட் இஸ் கவர்மெண்ட் ஃபிக்ஸட் லிமிட்டை விட அவங்க ஸ்டோர் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் அதிகமாக இருக்கலாம். அப்போ அதுக்கு எது தடங்களா இருக்குன்னா எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட். அப்போ அந்த எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட்ல சேஞ்சஸ் கொண்டு வராங்க. அப்ப எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட்ங்கிறது கொண்டு வந்தது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன் ஆர்டர் டு என்ஷூர் ஆன் பெட்டர் பிரைஸ், ஃப்ரீ அண்ட் ஃபேர் பிரைஸ் அண்ட் அட் த சேம் டைம் டு இன் ஆர்டர் டு என்ஷூர் ஃபுட் செக்யூரிட்டி ஃபார் ஆல். ஸோ அப்போ ஃபுட் செக்யூரிட்டி மட்டுமான்னு கேட்டா இல்ல, இட் நாட் ஓன்லி இன்க்ளூட்ஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ், அட் த சேம் டைம் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், ஃபெர்டிலைசர்ஸ், இது எல்லாமே எதுக்குள்ள வரும்னா எசென்ஷியல் கமாடிட்டிஸ்குள்ள தான் வரும். இன்சென்ஸ் அத்தியாவசியமான பொருட்கள். இதோட விலை ஏற்றனால என்னவாகும்னா மக்கள் பாதிக்கப்படுவாங்க. அப்ப அந்த ப்ராடக்ட்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க ஒரு ப்ராடக்ட் நிர்ணயம் பண்ணுவாங்க. இன்சென்ஸ் இவ்வளவுதான் ஒரு பர்டிகுலர் இண்டிவிஜுவல் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும், இந்த பிரைஸ்க்கு மேல இந்த ப்ராடக்ட்டை விற்க கூடாது அப்படிங்கறதுல அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, சோ எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா டு என்ஷூர் ஃப்ரீ அண்ட் ஃபேர் மார்க்கெட் தான். அப்ப இது என்னவா இருக்கு அப்படின்னா இந்த ரெண்டு முன்னாடி இருக்கக்கூடிய 2 சட்டங்களுக்கு இது என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹர்டலா இருக்கு. அப்படிங்கறதுனால ரீசெண்டா இந்த எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட்ல ஒரு சேஞ்சஸ் கொண்டு வராங்க. என்ன பண்றாங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த சீரியல்ஸ், பல்சஸ், பொட்டேட்டோஸ், ஆனியன்ஸ் அண்ட் எடிபிள் ஆயில் சீட்ஸ் சொல்றோம் இல்லையா, இது எல்லாமே எதுக்குள்ள லிஸ்ட் அவுட் ஆயிருச்சுன்னா எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட்ல லிஸ்ட் அவுட் ஆயிருச்சு. இப்போ என்ன பண்றாங்க, அதை எக்ஸ்க்ளூட் பண்றாங்க. ஸோ அப்போ ஃபுட் ஐட்டம்ஸ் லைக் சீரியல்ஸ், பல்சஸ், பொட்டேட்டோஸ், ஆனியன்ஸ், எடிபிள் ஆயில்ஸ், சீட்ஸ், ஆயில்ஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் என்னன்னா நீங்க ரெகுலேட் பண்ணலாம். அப்ப என்ன மாதிரி சுச்சுவேஷன்லனா எக்ஸ்ட்ரானரி சுச்சுவேஷன்ஸ்ல தான். அதுக்கு முன்னாடி கண்டிஷன்ஸ் கொடுக்க கிடையாது. கவர்மெண்ட் நினைச்சா எப்ப வேணாலும் பண்ணலாம். இதை பொறுத்தளவுக்கு யாரு லிஸ்ட் அவுட் பண்ணணும் இந்த ப்ராடக்ட் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் லிஸ்ட் அவுட் பண்ணணும். எந்த ப்ராடக்ட் வரணும் வரக்கூடாதுங்கிறது, எவ்வளவு ஸ்டாக் லிமிட் இருக்கணுங்கிறத யார் பிக்ஸ் பண்ணுவாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் பிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, அப்ப என்ன மாதிரி சுச்சுவேஷன்ல கூட ரெகுலேட் பண்ண முடியும் அப்படின்னா வார், ஃபெமைன், எக்ஸ்ட்ரானரி பிரைஸ் ரைஸ் அண்ட் நேச்சுரல் கலாமிட்டி ஆஃப் கிரேவ் நேச்சர். இந்த கண்டிஷன்ல தான் நீங்க என்ன பண்ண முடியும்னா இந்த ப்ராடக்ட்ஸ் மேல நீங்க சாங்ஷன்ஸை இம்போஸ் பண்ண முடியும். இன்சென்ஸ் இவ்வளவு ப்ராடக்ட் இதுக்கு மேல வைக்க முடியாது அப்படிங்கிறது. ஓகே, அப்ப இந்த கண்ட்ரோல் யாரை விட்டு போயிருது அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் விட்டு போயிருக்கு. ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் தான் ரெகுலேட் பண்ணணும். ப்ராடக்ட் இன்க்ளூட் பண்றது எக்ஸ்க்ளூட் பண்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். பட் கண்டிஷன்ஸ் என்னன்னா எவ்வளவு ஸ்டாக் லிமிட் இருக்கணுங்கிறத டிசைட் பண்றது யார் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் தான் டிசைட் பண்ணணும். ஆனா இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா எவ்வளவு ஸ்டாக் லிமிட் இருந்தா அந்த பிரைசஸ்க்குள்ள நீங்க கொண்டு வரலாம் அப்படின்னா அதையும் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அப்போ ஒரு ப்ராடக்ட் என்னன்னா சப்போஸ் 100 rupees வித்துக்கிட்டு இருக்கிற ப்ராடக்ட் 200 rupees போகுதுன்னா ஹார்டிகல்ச்சர் ப்ரொடியூஸ் லைக் இப்போ டொமேட்டோஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 100 rupees வித்துக்கிட்டு இருக்கிற டொமேட்டோ திடீர்னு 200 rupees போகுது அப்படின்னா அப்போ அவங்க என்ன பண்ணலாம்னா இதுல சம் லிமிடேஷன்ஸ் கொண்டு வரலாம் அந்த ஸ்டாக் லிமிட்ல. இல்ல 50% இன்க்ரீஸ் இன் தி ரீட்டைல் பிரைஸ் ஆஃப் நான் பெரிசபிள் அக்ரிகல்ச்சர் லைக் பல்சஸ் அண்ட் சீரியல்ஸ். இதுல நீங்க என்ன பண்ணலாம்னா 50% மேல பிரைஸ் ரைஸ் ஆகும் போது அந்த ப்ராடக்ட் மேல நீங்க என்ன பண்ணலாம்னா மார்க்கெட்ல ரெகுலேட் பண்ணலாம். அப்ப இது யாரோட பவரை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருது அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்டோட பவரை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுது. இதுதான் அங்க இருக்கக்கூடிய பிரச்சனை. ஓகே, அப்ப எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் கொண்டு வரக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையுமே என்ன பண்ணிடுறாங்கன்னா வெளியே கொண்டு வந்துடுறாங்க. அப்படியே ரெகுலேட் பண்றதா இருந்தாலும் என்ன மாதிரி கண்டிஷன்லனா வாரோ, ஃபெமைனோ, எக்ஸ்ட்ரானரி பிரைஸ் ரைஸோ இல்ல நேச்சுரல் கலாமிட்டியோ வரும்போது தான் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த ஸ்டாக் லிமிட் அப்படிங்கிறது யாரோட கன்சர்ன் இருக்குன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் தான். ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் ஃப்ரீ டு செட் ஸ்டாக் லிமிட்ஸ். இப்ப அதுக்கு என்ன பண்றாங்கன்னா சம் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் வைக்கிறாங்க. அப்ப இதனால என்ன ஆகுது அப்படின்னா இந்த 3 பில்லும் என்ன ஆகுதுன்னா கிரிட்டிசிசத்துக்கு உள்ள வருது. அப்ப எந்த ஏரியால கிரிட்டிசிசத்துக்கு உள்ள வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். மேஜர் இஷ்யூஸ்னு வரும்போது ஃபர்ஸ்ட் ஒன் இட்ஸ் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் ரைட்ஸ். ஸோ அதனாலதான் தட்ஸ் வை தமிழ்நாடு கவர்மெண்ட் பாஸ்ட் ஆன் ரெசல்யூஷன். அப்ப இந்த ப்ராடக்ட்ஸ்ல நம்ம சொன்ன மாதிரி ஏபிஎம்சி அப்படிங்கிற ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கு, பட் கன்கரண்ட் லிஸ்ட்ல தே ஆர் ஹேவிங் பவர். ஓகே, ஸோ கன்கரண்ட் லிஸ்ட் இன் சென்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் 2 பேரும் சேர்ந்து லாக் மேக் பண்ண முடியும். அப்ப மார்க்கெட் இருக்கு இல்லையா, இந்த மார்க்கெட் ரெகுலேஷன்ல என்னன்னா இது கன்கரண்ட் லிஸ்ட்ல வரக்கூடியது. அப்ப இந்த பவரை என்ன பண்றாங்கன்னா யூஸ் பண்ணி ஸ்டேட் லிஸ்ட்டை ஓவர் ரைட் பண்றாங்க. பண்ண முடியுமானா கான்ஸ்டிடியூஷனலா ஓவர் ரைட் பண்ண முடியும். ஓகே, அப்ப இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் ரைட்ஸ் அப்படிங்கிறது ஸ்டேட்டோட ரைட்ஸ் என்ன பண்றாங்கன்னா இது கர்டைல் பண்ற மாதிரி விஷயம். லைக் எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட்ல ஸ்டாக் லிஸ்ட் அந்த ஸ்டாக் லிமிட் சொன்னாங்கல்ல அந்த இடத்துல ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ஏபிஎம்சி மண்டிஸை பொறுத்தளவுக்கு அது ஸ்டேட் ரெகுலேஷன்ஸ். ஆனா அந்த ஸ்டேட் ரெகுலேஷன்ஸ் இவங்க என்ன பண்றாங்கன்னா பைபாஸ் பண்றாங்க. அப்ப இது எல்லாமே எதை வயலேட் பண்ற மாதிரி இருக்குன்னா ஸ்டேட் ரைட்ஸை வயலேட் பண்ற மாதிரி. அப்ப ஃபர்ஸ்ட் இஷ்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா இது கொஸ்டின் ஆன் தி ஸ்டேட் ரைட்ஸ்.
இன் சென்ஸ் நத்திங் பட் ஃபெடரலிசம் கொஸ்டின் பண்ற ஒரு விஷயமா இருக்கு. இன் சென்ஸ் இந்த கொஸ்டின் வந்து ஃபெடரலிசம். Then the rollback of state. Rollback of state அப்படிங்கிறது எல்பிஜிக்கு அப்புறம் கொண்டு வந்த இனிஷியேட்டிவ்ஸ்னு வச்சுக்கோங்க. ரோல்பேக் ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிறது யூஸ்வலா என்ன வாங்கணும்னா, ஸ்டேட் ஃபங்க்ஷன் பண்ணிக்கிட்டு இருந்த இடத்துல அந்த இதை யார்கிட்ட கொடுத்துறணும் அப்படின்னா மார்க்கெட் கிட்ட கொடுத்துரும். ஓகே, அப்ப இந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொபோசல்ஸ் இருக்கு இல்லையா இண்டஸ்ட்ரியல் செக்டர்ஸ்ல, ஸோ அது மாதிரி இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஃபியர்டு ஓகே, ஃபார்மர்ஸ் ஃபியர்டு தட் the state may roll back from their role. In sense, இப்போ ரெமுனரேட்டிவ் பிரைசஸ்ங்கிற எம்எஸ்பி கொடுக்கறதுலையோ, இல்ல எலக்ட்ரிசிட்டி சப்சிடிஸ் கொடுக்கறதுலையோ, இல்ல இந்த ஏபிஎம்சி ஆக்டுக்கு ஃபண்டிங் யார் பண்ணணும்னா ஸ்டேட் கவர்மெண்ட் தான் பண்ணி ஆகணும். இன் ஆர்டர் டு ஸ்ட்ரென்தன் தேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் அதர் ஃபங்க்ஷன்ஸ். அப்போ அதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா, பைபாஸ் ஆகும்போது ஸ்டேட் அந்த இடத்த விட்டு வெளியே போயிடும். அப்போ ஸ்டேட் அந்த இடத்த விட்டு வெளியே போயிட்டா யார் உள்ள வருவாங்கன்னா, பிக் கார்பரேட்ஸ் உள்ள வருவாங்க. பிக் கார்பரேட்ஸ் உள்ள வரும்போது அங்க இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார்மர்ஸோட இது அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அவங்களோட ரைட்ஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வயலேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கிட்டத்தட்ட இப்ப இருக்கக்கூடிய ரீசென்ட் ட்ரெண்ட் அந்த நியோ லிபரலிசம்க்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மேஜர் சேலஞ்சஸ் ஆஃப்டர் WTOல நம்ம அக்ரிமெண்ட் ஆன் அக்ரிகல்ச்சர்ல இருக்கக்கூடிய இஷ்யூஸ் இது எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரோல் பேக் ஆஃப் ஸ்டேட்ங்கிறது காமனா இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளமா இருக்கு. ரீசெண்டாவோட இந்த எலக்ட்ரிசிட்டி பில்லுல இஷ்யூஸ் போய்கிட்டு தான் இருக்கு. ஓகே, ஸோ அந்த செப்பரேட் ஃபீடர்ஸ் வேணும்னு சொல்றாங்க இல்லையா, ஃபார் தி கமர்ஷியல் அண்ட் ஃபார்ம் ஃபீல்டுக்கான செப்பரேட் ஃபீடர்ஸ் இருக்கணும். ஃபார்மர்ஸ் எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷனுக்கு தே ஹாவ் டு பே, தட் பே வில் பி சென்ட் பேக் டு தம் ஃபார் தி டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிலாம் சொல்றோம் இல்லையா. ஸோ அப்போ ரோல் பேக் ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிறது எங்க மிஸ் ஆயிரும் அப்படின்னா, இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரெமுனரேட்டிவ் ப்ரைசஸ். இன் சென்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் எம்எஸ்பி மாதிரி ப்ராடக்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய ப்ரைசஸ், தென் ஃபேர் ரெமுனரேட்டிவ் ப்ரைஸ் சொல்லக்கூடிய சுகர் கேன்ஸ்க்கு, இதுக்கெல்லாம் என்ன பயப்படுறாங்க அப்படின்னா, எங்க கவர்மெண்ட் அவங்க மிஸ் பண்ணிட்டு அவங்க வித்ட்ரா பண்ணிடுவாங்களோங்கிற ஒரு ஃபியர் இருக்கு. தட்ஸ் வை தே இன்னும் அவங்க ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது அதுக்கு தானே. தே நீட் ஆன் லெஜிஸ்லேஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் என்ஷூரிங் எம்எஸ்பி. ஓகே, ஸோ அப்போ அது ஒன்று. கேப்சர்ட் பை கார்பரேட் அப்படிங்கிறது நத்திங் பட் இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் இந்த கமிட்டிஸ் எல்லாமே வெளியே போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அங்கே டெமோக்ராட்டிக்கா நீங்க என்ன பண்ண முடியாதுன்னா ஒரு விஷயங்களை செய்ய முடியாது. யூ கேனாட் ஏபிள் டு கொஸ்டின். அப்போ ஒரு பிரைவேட் மண்டிஸ்குள்ள நீங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ பிரைவேட் மண்டிஸோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு தான் நீங்க உள்ள வந்தாகணும். ஏன்னா இப்போ மார்க்கெட் ஏபிஎம்சி மண்டிஸ்ங்கிறத பொறுத்தளவுக்கு கவர்மெண்ட் மண்டிஸ், அங்க கவர்மெண்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். இஃப் எனி இஷ்யூஸ் மீன்ஸ் தே வில் கொஸ்டின் ஆன் தி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். பட் இதே இது இப்போ நீங்க பிரைவேட் மண்டிஸ்ல போய் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே செல் பண்றீங்க, பை பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்குள்ள நீங்க வர்ற மாதிரி இருக்கும். அப்போ சம்டைம்ஸ் என்ன ஆகணும்னா, பிக் கார்பரேட்ஸ் மே கேப்சர் தம். ஓகே, ஸோ இது ஒரு மேஜர் இஷ்யூஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பிரசன்ட் கண்டிஷன்ல இப்போ இருக்கக்கூடிய ஃபார்ம் பில் இருக்கக்கூடிய இஷ்யூஸ்னு வச்சுக்கோங்க. கான்ட்ராக்ட் ஃபார்மிங்ல என்ன பிரச்சனை? கான்ட்ராக்ட் ஃபார்மிங்ல இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூஸ்வலா ஒரு பெரிய இன்வெஸ்டர், அக்ரிகல்ச்சர் இன்வெஸ்டர்ஸ் மாதிரி ஒரு பெரிய இன்வெஸ்டர்ஸ் வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிசினஸ் இன்வெஸ்டர்ஸ், அதுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ், இவங்களோட ரெப்ரஸன்டேஷன் எந்த அளவுக்கு போய் ரீச் ஆகும்? இல்ல ஒரு லீகல் இஷ்யூஸே வருதுன்னு வச்சுக்கோங்க. இன் சென்ஸ் கான்ட்ராக்டா அவங்களால ஃபுல்ஃபில் பண்ண முடியல, சம் இஷ்யூஸ் வருது. ஓகே, ஸோ இவங்களால குறிப்பிட்ட டைம் பீரியட்ல குறிச்ச அமௌண்ட்டுக்கு இவங்களால ப்ராடக்ட்டை டெலிவர் பண்ண முடியல, சம் இஷ்யூஸ், நேச்சுரல் கலாமிட்டிஸோ இல்ல ரெயின்ஃபாலோ இல்ல ட்ராட்டோ ஏதோ ஒரு சுச்சுவேஷன் ஆகி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ லீகல் இஷ்யூஸ்னு வரும்போது அப்போ ஒரு ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் ஹவு ஹி கேன் ஏபிள் டு ஃபேஸ் தி அக்ரிகல்ச்சர் பிசினஸ் யூனிட்ஸ். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஏபிஎம்சி மண்டிஸ் இருந்துச்சு, அது ப்ரொடெக்ட் பண்ணி தரும். பட் இப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அது ஒரு ப்ராப்ளம். தென் இந்த அக்ரிகல்ச்சர் பிசினஸ் நார்மலைசேஷன் அப்படிங்கிறது த்ரூ அவுட் தி வேர்ல்டு எல்லா இடத்துலயுமே இது ஒரு இஷ்யூஸா இருக்கு. அக்ரி பிசினஸ் நார்மலைசேஷன் அப்படிங்கிறது யூஸ்வலா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இனிஷியல் ஃபேசஸ்ல சொல்றேன். இனிஷியல் ஃபேசஸ்ல ஒரு ஃபார்மரும் ஒரு அக்ரிகல்ச்சர் பிசினஸ் யூனிட்டும் டைப் பண்ணி ஒரு அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணி இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள பையிங் செல்லிங் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். யூஸ்வலா இவங்களுக்கான ரெமுனரேட்டிவ் பிரைசஸ் ஆரம்ப காலகட்டத்தில் கிடைக்கும். பட் போக போக என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஃபெசிலிட்டிஸை கம்மி பண்ணிக்கிட்டே வருவாங்க. இன்சென்ஸ் அந்த ரெமுனரேஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அதை ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே வருவாங்க. அது த்ரூ அவுட் தி வேர்ல்ட்ல இந்த அக்ரிகல்ச்சர் கான்ட்ராக்ட் ஃபார்மிங் எக்ஸ்பீரியன்ஸ்ல நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தகவல். இன்சென்ஸ் அக்ரிகல்ச்சர் பிசினஸ் நார்மலைசேஷன் சொல்றாங்க. அக்ரி பிசினஸ் நார்மலைசேஷன் இன்சென்ஸ் நத்திங் பட் ஒரு கான்ட்ராக்டரும் ஒரு ஃபார்மரும் இவங்க ரெண்டு பேரும் போடக்கூடிய அக்ரிமெண்ட் இருக்கு இல்லையா, ஆரம்ப காலகட்டத்தில் வேணா இந்த ஃபார்மருக்கு அது பெனிஃபிட்டா இருக்கலாமோ தவிர போக போக என்ன ஆயிரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பெனிஃபிட் அவங்களுக்கு கிடைக்காம போயிரும் சொல்றாங்க. என்ன காரணம்னா அப்ப அந்த மண்டிஸ் எல்லாமே என்ன ஆயிரும்னா இல்லாம போயிடும். அப்ப இவங்களுக்கு வேற ஆல்டர்னேட்டே இருக்காது, இவர்கிட்ட மட்டும் தான் கொடுத்தாங்கங்கிற சுச்சுவேஷன் வந்து. அப்ப இது ஒரு இஷ்யூ சொல்றாங்க. ஜெனரலா இருக்கக்கூடிய விஷயம் ஆல்ரெடி நம்ம பார்த்ததுதான் ரோல் பேக் ஆஃப் ஸ்டேட். ஓகே, அப்ப மார்க்கெட்டை வந்து யார்கிட்ட கொடுத்துறதுன்னா டு தி பிரைவேட் கன்சர்ன்ட்ட கொடுத்துட்டீங்கன்னா அப்போ ஸ்டேட்டோட ரோல் என்ன அப்படிங்கிறது இங்க கொஸ்டினா இருக்கு. தென் வித் ரெஸ்பெக்ட் டு பெனிஃபிட் ஃபார் லார்ஜ் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஸோ லார்ஜ் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய லார்ஜ் ஃபார்மர்ஸ். ஸோ ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்கனால ஒரு ஸ்டோரேஜ் யூனிட்டோ
இல்ல ஒரு கோல்டு ஸ்டோரேஜ்ல கொண்டு போய் அவங்க ப்ராடக்டையோ வைக்க முடியாது. பட் பெரிய பெரிய லார்ஜ் ஃபார்மர்ஸ் இருப்பாங்க இல்லையா, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டோர் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை என்ன பண்ணலாம்னா மார்க்கெட்ல கொண்டு போய் விற்கிற போது அப்ப அவங்களுக்கான பிரைஸ் ஃபிளக்சுவேஷன்ஸோ இல்ல அந்த ஷார்ட் கமிங்ஸோ அவங்களால ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்களை அவங்களால தாங்க முடியும். பட் யாருனால பண்ண முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ்னால பண்ண முடியாது. ஸோ அப்ப அது ஒரு இஷ்யூ. தென் வித் ரெஸ்பெக்ட் டு எசென்ஷியல் கமாடிட்டிஸ் அப்படின்னு வரும்போது எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்டோட பர்பஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரீ அண்ட் ஃபேர் பிரைசஸ் என்ஷூர் பண்றதும் இன்கேஸ் எந்த சுச்சுவேஷன்லயும் ஃபுட் செக்யூரிட்டி இஷ்யூஸ் வந்துடக்கூடாது அப்படிங்கிற கண்டென்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுது. இப்ப ரீசெண்டா நம்ம கொண்டு வரக்கூடிய இந்த எஃபெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, இதனால என்ன ஆகுதுன்னா ஆர்டிபிஷியலா தே வில் ஸ்டோர் தேர் குட்ஸ். ஸோ டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் பல்சஸோ இல்ல வீட்டோ இல்ல சீரியல்ஸோ நீங்க ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது ஸோ அதை ஸ்டோர் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு ஆர்டிபிஷியல் ஸ்பெகுலேஷனை கிரியேட் பண்ண முடியும். ஆர்டிபிஷியல் ஸ்பெகுலேஷனை கிரியேட் பண்ணீங்கன்னா ஸோ அந்த இடத்துல மார்க்கெட்ல என்ன ஆகும்னா நீங்க வாங்கின பிரைஸை விட அதிகமான பிரைசஸ்ல வைக்க முடியும். அப்ப அந்த எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட்ங்கிறது இட் இஸ் அன் டிட்டரன்ட் ஃபங்க்ஷன். அப்ப அந்த டிட்டரன்ஸை நீங்க எடுத்துடும் போது அப்ப தே வில் ஒர்க் ஆன் பை மீன்ஸ் ஆஃப் அந்த ஆர்டிபிஷியல் ஸ்பெகுலேஷன்ஸ் அவங்களால கொண்டு வர முடியும். ஓகே, ஸோ அப்புறம் ஹை ரேட் ஆஃப் இன்டெப்ட்னஸ் யாருக்கு ஸ்மால் ஃபார்மர்ஸ் மேல பண்ண முடியாது. தே கேனாட் ஏபிள் டு பார்கெயின் வித் தி பீப்புள்ஸ். அண்ட் அட் த சேம் டைம் சம்டைம்ஸ் இன்டர்மீடியரிஸ் வில் இன்வால்வ் இன் திஸ் ஃபங்க்ஷன். இன்டர்மீடியரிஸ் இன் சென்ஸ் யூஸ்வலா இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட் ஃபார்மிங் இருக்கு இல்லையா, இந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங் யாருக்கும் நடக்கணும், ஒரு அக்ரிகல்ச்சர் பிசினஸ் யூனிட்டுக்கும் ஒரு ஃபார்மருக்கும் நடக்கணும். அதுதான் ஒரு டைரக்ட் அக்ரிமெண்டா இருக்கும். இது இதுல இன்டர்மீடியரிஸ் வரமாட்டாங்கிறதுல எந்த விதமான ஒரு அஷூரன்ஸும் கிடையாது. ஏன்னா சம்டைம்ஸ் என்ன ஆகலாம் அப்படின்னா இந்த இன்டர்மீடியரிஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க என்ன பண்ணலாம்னா ஒரு 4 or 5 ஃபார்மர்ஸ் இல்ல ஒரு 10 ஃபார்மர்ஸோ இல்ல 20 இல்ல 100 ஃபார்மர்ஸ் கிட்டயோ இவங்க ப்ராடக்ட் என்ன பண்ணலாம்னா கலெக்ட் பண்ணி இவங்க யாரோட அக்ரிமெண்ட் சைன் பண்ணிக்கலாம்னா அக்ரிகல்ச்சர் பிசினஸ் யூனிட்ஸோட சைன் பண்ணிக்கலாம். அப்ப இங்கேயும் யார் பாதிக்கப்படுறாங்கன்னா ஃபார்மர்ஸ் பாதிக்கப்படுறாங்க. அப்ப அதுக்கான அஷூரன்ஸ் எதுவும் இந்த ஆக்ட்ல பேசப்படல. Then okay, இதெல்லாமே காமனான இஷ்யூஸ். Then why very specific Punjab, Haryana and Western UP farmers are seriously agitating for this one? Okay, so என்ன காரணத்துக்காண்டி அவங்க அவ்வளவு ஃபைட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா nothing but they are mostly dependent on the farming activities. The rural population in sense there are major number of populations whose the ultimate revenue or their basic revenues come from the farming sources. Okay, so it will affect their farming mechanism. So mostly wheat producer and paddy producers அவங்க எல்லாருமே. ஸோ அப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷன்ல ஸோ இந்த ஒரு ஃபார்மிங் ஆக்டிவிட்டி இந்த ஃபார்ம் பில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பையிங் டிமாண்டோ இல்லை அவங்களோட பர்ச்சேசிங் டிமாண்டோ என்ன பண்ணுதுன்னா இட் ரெஸ்ட்ரிக்ட்ஸ். ஓகே, அண்ட் அட் த சேம் டைம் ஏபிஎம்சி மண்டிஸ்ல தான் அந்த ப்ராடக்ட்ஸ் அவங்களால ரியலைஸ் பண்ண முடியும். இன் சென்ஸ் தேர் ஹேவிங் தி ஸ்ட்ராங் ஏபிஎம்சி மண்டிஸ். ஸோ எம்எஸ்பிக்கு ஃபைட் பண்றதுக்கான ரீசன்ஸ் அதுதான். ஸோ பேடி அண்ட் வீட் தான் மேஜர் கல்டிவேஷன் பார்த்தோம். ஸோ அப்போ அந்த இடத்துல பெட்டர் பிரைஸ் ரியலைசேஷன் அவங்களுக்கு எங்க என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபிஎம்சி மண்டிஸ்ல என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா தே வில் கெட் அண்ட் ஃபேர் ரெமுனரேட்டிவ் பிரைசஸ் த்ரூ ஃப்ரம் தட் மண்டிஸ். ஆக்சுவலி டு பி வெரி ஃப்ராங்க் கம்பேர் வித் தமிழ்நாடு, கேரளா இல்ல ஆந்திராவோ தெலுங்கானாவோட கம்பேர் பண்ணும்போது அங்க இருக்கக்கூடிய மண்டிஸ் இருக்கு இல்லையா அது பயங்கர எஃபிஷியன்டா ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ அது வெரி ஸ்பெசிபிக். பர்டிகுலர்லி வீட் அண்ட் பேடின்னு வரும்போது அவங்கள பொறுத்தளவுக்கு அதுதான் மேஜர் கிராப்ஸ். ஸோ அப்போ அதுல ஏதாச்சும் டென்ட் வந்துடும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் அவங்க ஃபைட் பண்ணது. அட் த சேம் டைம் ஒய் தே ஆர் டிமாண்ட் ஃபார் அண்ட் செப்பரேட் எம்எஸ்பி லெஜிஸ்லேஷன் அப்படிங்கிறது அந்த ஒரு பர்பஸ்க்காண்டி தான். ஓகே, அண்ட் அட் த சேம் டைம் அங்க இருக்கக்கூடிய மண்டிஸ் இருக்கு இல்லையா அது வெறும் ப்ரொக்யூர்மெண்ட் சென்டரா மட்டும் இருக்காது. அங்க இருக்கக்கூடிய மண்டிஸ்ல உங்களுக்கு பெனிஃபிஷியரிஸ்ன்னு பார்த்தா அந்த மண்டிஸ் என்ன ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னா தே வில் ப்ரொவைட் இன்சூரன்ஸ் ஃபார் யூ and they provide credit opportunities for you and they will strengthen their market and their road infrastructure எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த மார்க்கெட் மண்டிஸ் மூலமாவே அவங்க ஸ்ட்ரென்தன் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் they are providing some social services to the farmers in the mandis. So strong mandi system அங்க இருக்கு. ஓகே, அங்க இருக்கக்கூடிய மண்டிஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அங்க அதான் சொல்றேன்ல not only they are providing an procurement center மட்டும் அங்க ஒர்க் ஆகாது. கிரெடிட் ஸ்ட்ரக்சர் கொடுப்பாங்க, இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சப்போர்ட் பண்றாங்க, அதர் சோஷியல் சர்வீஸ் ஆக்டிவிட்டிஸ் பண்றாங்க. ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க அந்த மண்டிஸ்க்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துருமோ அப்படிங்கிறக்காண்டி தான் அவங்க ஃபைட் பண்ண ஒரு விஷயம். அப்போ ஸ்ட்ராங்லி தே சப்போர்ட் ஃபார் தி ஒய் தே ஆர் ஸ்ட்ராங்லி சப்போர்ட் ஃபார் தி மண்டிஸ் ஏபிஎம்சி மண்டிஸ்னா இதுதான் ரீசன்ஸ். ஒய் வெரி ஸ்பெசிபிக். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? ரிஃபார்ம்ஸ் பண்ணி ஆகணும், நோ டவுட் இன் இட். பட் ஹவு வி கேன் ஹவ் டு டூ தஸ் ரிஃபார்ம்ஸ் இன் அன் ஸ்ட்ரக்சரல் வே or with an democratic way. So அந்த ஒரு கன்சர்ன்ல தான் we have to address the way forward. So அப்படி இருக்கையில எப்படி பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா in order to increase the double the farmers income. So farmers income டபுள் பண்ணணும் அப்படிங்கிறது கவர்மெண்டோட அஜெண்டா. It is well renowned and well accepted. But we have to do some reforms in other spheres. So ஒரு மார்க்கெட்டிங் ரிஃபார்ம்ஸ் மட்டும் பண்ணிட்டா if you are getting on double the farmers income இல்ல farmers ஓட
issues sort out பண்ண முடியுமானா no, it is not. You have to make a consolidated or 360-degree approach. In sense, you have to work in all these spheres. Like you have to first educate the people, training and credit access to them, and the seed procurement system. You have to emphasize on input, irrigation, farming equipment. இது எல்லாத்துலயுமே you have to provide some support system from the government side. So actually, government has to facilitate all these services to the people or to the farmers. Then only you can able to ensure and double the farmers' income. And at the same time, in order to encourage this type of reforms, okay, you have to do some capacity building measures. Capacity building measures in sense in the process in sense in all these spheres, not only in the terms of regulation, deregulation பண்றதுனால மட்டும் கிடையாது. How to strengthen that particular rules and regulations, how to strengthen the infrastructure, how to strengthen the cold storage, how to strengthen the transportation. So இவ்வளவு சொல்றதுல தான் அந்த கெபாசிட்டி பில்டிங் மெஷர்ஸ் இருக்கும். அப்ப அந்த கெபாசிட்டி பில்டிங் மெஷர்ஸ் அப்படிங்கிறது யாரோட நீங்க அசோசியேட் பண்ணி பண்ணணும் அப்படின்னா இன்க்ளூடிங் ஃபார்மர்ஸ் கோஆபரேட்டிவ்ஸ் அண்ட் வேல்யூ அடிஷன் சர்வீசஸ். ஓகே, ஃபார்மர்ஸ் கோஆபரேட்டிவ்னஸ் இல்லாம யூ cannot able to ensure this one. At the same time, you have to encourage the people or the farmers to go for on value addition process. So value addition process அப்படிங்கிறது just ஒரு raw material. If you are selling on tomato, okay, இன்னைக்கு ரேட் ஓகே 100 rupees, பட் 1 ரூபாய்க்கும் போகக்கூடிய டைம் பீரியட் இருக்கு. அப்போ 1 ரூபாய்க்கு போகக்கூடிய டைம் பீரியட்ல தே மே கோ ஃபார் தி ஃபுட் ப்ராசஸிங். இன் சென்ஸ் அந்த ரா மெட்டீரியல்ஸை வேல்யூ அடிஷன் மூலமா ஒரு கெச்சப்பாவோ இல்ல ஒரு சாஸாவோ அவங்களால என்ன பண்ண முடியும்னா செல் பண்ண முடியும் தானே. அப்ப அதுக்கான ப்ரொவிஷன்ஸை யாருக்கு நீங்க ஃபெசிலிட்டேட் பண்ணி தரணும்? ஃபார்மர்ஸ்க்கு ஃபெசிலிட்டேட் பண்ணி தரணும். அப்ப அதுக்கான பேக்கேஜிங், ப்ராசஸிங், அதுக்கான மார்க்கெட்டிங் ஸ்கில், ஓகே, அதுக்கான கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ், இது எல்லாத்தையுமே ஃபெசிலிட்டேட் பண்ணி தரக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தி கவர்மெண்ட் டு டூ திஸ் ஃபங்க்ஷன். அப்ப இன்ஸ்டெட் ஆஃப் டாப் டு பாட்டம் அப்ரோச்ல இருந்து பாட்டம் டு டாப் அப்ரோச் போறதா இட் இஸ் வெல் ரெனவுட் மெக்கானிசம். அப்ப இப்ப இருக்கக்கூடிய இனிஷியேட்டிவ்ஸ் என்னவா இருக்கு அப்படின்னா ஒரு டாப் டு பாட்டம் அப்ரோச்சா. ஆனா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்டெட் ஆஃப் நியூட்ரலைஸ், இன் சென்ஸ் கேன்சலிங் தி ஏபிஎம்சி மண்டிஸ், யூ ஹாவ் டு ஸ்ட்ரென்தன் தி ஏபிஎம்சி மண்டிஸ். So you have to encourage the farmers in various spheres. Okay, so you have to give some many vocational courses for them. Okay, skills இதெல்லாம் செட் ப்ரொமோஷன் பண்ணா மட்டும்தான் you can able to ensure this one, because it is the major agenda. Okay, so அப்போ raw materials மட்டும் இல்லாம you have to go for an additional food processing mechanism. அப்போ information, second thing is information is wealth. In sense nothing but information is considered to be more efficient. So in order to give an information, you have to ensure on digital literacy for all. So our digital literacy is strengthened money on digital literacy in sense providing on smartphones, okay, and at the same time skill sets, idellame how to use the mobile phones idella kudutha ena weather informations, then market informations, then price discovery mechanisms idella ensure pananum appadina you have to provide an information for them. Then the decentralized approach in sense this form will very clearly shows that one size fit for not for all. Okay, one size not fit for all அப்படிங்கறத it emphasizes this particular issues with respect to this three form will shows that it is not one size fit for all. There is an required differences in sense in one state you have to do certain other initiatives, in other state you have to do certain initiatives. For example, Punjab and Haryana it is mostly depend on paddy and wheat cultivations. So on the paddy and wheat cultivations அவங்கள நீங்க என்கரேஜ் பண்றது எப்படி பண்ண அப்படின்னு பாத்தீங்கன்னா fair remunerative prices, in sense through by means of மினிமம் சப்போர்ட் பிரைசஸ்னால மட்டும்தான் இதை எம்பசைஸ் பண்ண முடிஞ்சு. அப்ப அதே விஷயத்தை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வேற ப்ராடக்ட்ஸை நீங்க கல்டிவேட் பண்ணீங்கன்னா அதே எம்எஸ்பி லிஸ்டுக்குள்ள கொண்டு வரும்போது அதை என்கரேஜ் பண்ண முடியும். அப்ப அங்க நீங்க தேவைப்படக்கூடிய மார்க்கெட் ரிஃபார்ம்ஸ் என்னவா இருக்கணும்னா வேற டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ் இருக்கணும். ஸோ ஜார்க்கண்ட்ல இந்த ப்ராக்டிஸ் பண்ணாங்க. ஜார்க்கண்ட்ல பேடி கல்டிவேஷன்ல இருந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா அதர் கல்டிவேஷன்ஸ்க்கு தே ஆர் என்கரேஜிங் தி ரெமுனரேட்டிவ் பிரைசஸ் ஃபார் தர் அதர் ப்ராடக்ட்ஸ். அப்போ ஒரு சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சரை டெவலப் பண்ணணும். ஏன்னா இருக்கக்கூடிய குளோபல் வார்மிங், climate change, then drought, torrential downpour, இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நீங்க ஓவர் கம் பண்ணி ஆகணும்னா you have to encourage for an sustainable agriculture. So we are having any missions and கேட்டா yes, we are having a national mission for sustainable agriculture. Through from this you have to encourage the farmers and other stakeholders including the state government to involve in the process of facilitating on sustainable agriculture in order to overcome the challenges in the farm field as well as in the environmental mechanism. Because too much of fertilizers are using, too much of pesticides are using, too much of groundwater depletion are happening. So in order to overcome this you have to bring on diversification. So appo adukku you have to encourage each state within each different mechanism.
then you have to consult with the multiple stakeholders, because this farm bill was not consulted with anyone. They criticized it seriously. Okay, so it is passed as an ordinance, and it passed in a house within one day, I think so. Okay, so only without any consultation or without go for any parliamentary committees, it discussed without any discussions. They passed this bill. So such a type of repercussions only they felt now. So அப்படி இருக்கிற situationல if you bring some certain reforms which is considered to be on major structural reforms, so அப்ப structural reforms மாதிரி ஒரு விஷயத்தை நீங்க இன்க்ளூட் பண்றதா இருந்தா you have to encourage multiple stakeholders, and you have to ensure certain regulatory infrastructure like SEBI. So what is the role of Security the Exchange Board of India is nothing but in order to ensure the share market, like PFRD, Pension Fund Regulatory and Development Authority. So it regulates the pensions. Then Competition Commission of India in order to ensure free and fair market. So likewise, in the same manner, an agriculture reform, marketing reforms also required for a proper or strengthened regulatory infrastructure. So regulatory infrastructure மூலமா தான் நீங்க strengthen பண்ண முடியும் in order to watch the big corporates. So sometimes it may misused. Okay, so in order to overcome these challenges, in order to protect the farmers, we have to bring some proper regulatory infrastructure to ensure free and fair market, and at the same time to ensure transparency and accountability in the agriculture business industries, because it is a booming industry. So very earlier you have to start this type of initiatives is considered to be a well encouraged mechanism. And at the same time, we have to encourage on food processing industries, food park storage or food processing industries, like what you mentioned in the Pradhan Mantri Kisan Sampada Yojana. Pradhan Mantri Kisan Sampada Yojana is emphasized on the ensuring on food processing industries. So you have to give a letter and spirit evolution for this one. And at the same time, in order to regulate the local mandis, at the same time, regular agriculture mandis and the Varat Chandegal. So அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க strengthen பண்றதுக்கு local bodies கிட்ட very specific, you have to give some power to the Gram Sabhas. And there are best models in the state, okay, where integration of market or direct linking of farmer and people or consumer அதெல்லாம் நடக்குது. Okay, அப்ப அந்த markets mechanisms நீங்க என்ன பண்ணலாம்னா you can able to encourage. For example, very specific Karnataka model 51. Okay, so they are interlinked on 155 main market yards and 354 sub market into one single licensing system. So single licensing system means a single window system. You don't want to go to the each and every individual to get on signature for the entry and exit of the market. So only one platform. Through from that platform you get on license. Through from that platform you can able to interlink on intra trade between the two mandis within the state. இதெல்லாம் அவங்க பண்றாங்க. Then on very specific, Tamil Nadu government followed model of Ulavar Sandai or Raitu Bazaar in Andhra Pradesh. These type of models are linking on direct link between the farmers and the buyer. So இங்க எந்த இன்டர்மீடியரியும் கிடையாது. நம்ம வார உழவர் சந்தைங்கிறது இங்க இருக்கும் இல்லையா? So இங்க எந்த இன்டர்மீடியரியும் கிடையாது. ஓகே, டைரக்டா என்ன பண்ணலாம்னா ஒரு ஃபார்மர் ஒரு பையர் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள என்னன்னா டைரக்ட் ப்ரொக்யூர்மெண்ட் மெக்கானிசமே போலாம் அவங்க. ஸோ அப்படி போகும்போது என்னன்னா தே வில் என்கரேஜ் ஆன் ரிடக்ஷன் இன் ரீட்டைல் மெக்கானிசம். ஸோ அப்போ எவ்வளோ சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 to 40% மோர் than the prevailing mandis wholesale ரேட்டை விட they will pay less. Then at the same time, MSP for legislation is a debatable one. Okay, so it is a policy to an extent how we can able to emphasize on statutory provision அப்படிங்கிறது it is a debatable function. Okay, that will discuss in that separate topic. But யூஸ்வலா இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா we should adopt on Swaminathan formula, MS Swaminathan formulas, MSP formula. You will just work on it. Okay, so because it is a big topic. So MS Swaminathan கொடுத்த formula படி we have to bring on MSP regulations. Then at the same time, contract farming system பொறுத்தளவுக்கு you have to encourage the farmers producers organization. It is a farmers producer organization or nothing but it is an like an or collective mechanism. Okay, so where each and every farmers will encourage and join together to form an organization. Instead of small farmers, they send it for all. Okay, so in sense ஒரு ஃபார்மர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 இல்ல 15 ஃபார்மர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்னு சேர்ந்து ஒரு ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. இவங்க கொண்டு வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையுமே ஒரு காமனா கொண்டு வந்து கலெக்டிவா வச்சிருவாங்க. வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அக்ரிகல்ச்சர் பிசினஸ் யூனிட்டோட டை அப் பண்ணுவாங்க. ஸோ அந்த விஷயத்தை என்கரேஜ் பண்ணலாம். தென் அட் த சேம் டைம் 100th year செலிப்ரேஷன் இப்பதான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சோம் கொரியனோடது, வர்கீஸோடது. தட் இஸ் we will know the strength of the cooperative societies. So cooperative societies ஓட ஸ்ட்ரென்த் என்னன்னு நமக்கு தெரியும். வெரி ஸ்பெசிபிக் அமுல், ஆவின், நந்தினி. ஸோ இந்த மாதிரி மில்க்ல நம்ம we've done on reform, revolution.
Like in the same way, you have to encourage and cooperative societies in the agriculture products, very specific in the fisheries, okay, and in the cattle farming, cattle selling mechanism, and at the same time, both perishable and non-perishable agriculture products. So இதில் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸை நம்ம ஹார்னஸ் பண்ணி ஆகணும், இது மூலமாகவும் ஸ்ட்ரென்தன் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுதான் மேஜரானு வச்சுக்கோங்களேன். அப்புறம் ரீசெண்டாக என்ன ஆச்சுன்னா இந்த ஃபார்ம் பில்லை வந்து ரிப்பீல் பண்ணது. ஸோ இதை ஒன்றும் பெருசாக டிஸ்கஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை, ரிப்பீல் பண்ணிட்டாங்க. இன்சென்ஸ் இந்த 3 ஃபார்ம் பில்ஸும் இன்னைக்கு கிடையாது. ஸோ அதுக்கு பதில் என்ன சொல்றாங்கன்னா, we will form one committee and we will discuss with the farmers and we go for an reforms அப்படிங்கிறது recently our prime minister told in the session, and at the session, not in the session, in the media as well as in the, without any discussion they repeal this act. Okay, so அப்ப அங்கேயும் நமக்கு பெரிய எவிடன்ஸ் இல்லை. பட் ரிஃபார்மேட்டிவா இருக்கணும்னா கொஸ்டின்ஸ் நாட் பேஸ்ட் ஆன்லி 3 ஃபார்ம் பில்ஸ் பேஸ் பண்ணி தான் வரணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி ரிஃபார்மேட்டிவ் மெக்கானிசமாவும் ஃபேஸ் பண்ணி வரணும். ஓகே, ஸோ அப்போ நமக்கு இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் மெக்கானிசம் ஆர் சேலஞ்சஸ் என்னன்னு தெரியும். இந்த ஃபார்ம் பில்ஸை பத்தி கொஸ்டின்ஸ் இல்லாட்டினாலும் ரெகுலேஷன்ஸை பத்தி கேசுறதுனா திஸ் இஸ் மோர் தென் எனஃப் ஃபார் யூ டு அப்ரோச் திஸ் ஒன். ஸோ அப்போ மார்க்கெட் ரிஃபார்ம்ஸ்னா என்னன்னு பார்த்துருக்கோம். தட் மார்க்கெட் ரிஃபார்ம்ஸ்ல இருக்கக்கூடிய இஷ்யூஸ் என்னன்னு பார்த்தோம். ஸோ இஷ்யூஸை சார்ட் அவுட் பண்றதுக்கு கொண்டு வந்து இந்த 3 ஃபார்ம் பில்ஸ், இந்த 3 ஃபார்ம் பில்ஸ்ல இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்ன, இந்த 3 ஃபார்ம் பில்ஸ் இருக்கக்கூடிய சேலஞ்சஸை ஓவர் கம் பண்ணணும்னா வாட் டைப் ஆஃப் மெக்கானிசம் வி ஹாவ் டு அடாப்ட். ஸோ இது இட் இஸ் அன் கன்சாலிடேட்டட் அப்ரோச் யூ கேன் ஏபிள் டு கெட் த்ரூ ஃப்ரம் திஸ் notes. Okay, so இது மூலமா you can able to get an information with respect to market reforms. That is more than enough to approach the question based on the anything with relevant to market reforms or any reforms with respect to APMs. Okay, so I hope you can able to understand what I am telling in this class. Okay, so within this I'm going to wind up the session. Thank you.